தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அருட்தந்தை ஆச்சரியம் அவர்களை இறைவார்த்தை வாசிக்க அழைக்கிறேன். திருப்பாடல் 41 இறை வார்த்தைகள் 5-9 முடிய. என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி, அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒழியும் என்கின்றனர். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சமாக பேசுகிறான். என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகிறான். என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர். எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது. படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழமாட்டான் என்று சொல்லுகின்றனர். என் உற்ற நண்பன், நான் பெரியதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலையை தூக்குகின்றான். நன்றி அருட்தந்தை ஆச்சரியம் அவர்களே. டாக்டர் மேரி இறைவேண்டர். அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகனுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கான தயாரிப்பு காலமாகவும் உம்மை எங்கள் வாழ்வின் மையமாக மீண்டும் கொண்டு வருவதற்கான காலமாகவும் இருக்கிற இத்தவ காலத்தில் உம் திருமகனின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு பற்றிய மறை உண்மைகளை அறிவதற்கான கூடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்கிற யூதாசு என்னும் கதைமாந்தர் உம் திருமகனுடைய பணியிலும் பாடுகளிலும் பங்கேற்றார். உம் திருமகனை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தார். மாசற்ற நிலையில் இன்றும் காட்டிக் கொடுக்கப்படுகிற அனைவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கிற துரோகங்களை உம் திருமுன் எடுத்துரைக்கின்றோம். உம் திருமகனோடு நெருங்கி பயணம் செய்வதற்கான துணிச்சலை எங்களுக்கு தாரும். நேர்மையாளரின் துன்பத்தை துடைப்பதற்கான தாராள உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தேங்க்யூ டாக்டர். அன்பிற்கினிய அருட்தந்தைக்கும் அன்பிற்கினிய டாக்டர் அவர்களுக்கும் நன்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இனிய மாலை வேளையில் உங்களோடு உரையாடுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்கின்றேன். தவக்கால அறிவு தேடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலை இனியவர்கள் என நாம் பல நாடுகளிலிருந்து இந்த நிகழ்விற்கு கூடி வந்துள்ளோம். உங்களுடைய தொடர்ந்த ஒத்துழைப்பிற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து நாம் இணைந்து கற்போம், நிறைய கருத்துக்களை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த வலையமர்வானது 3 அமர்வுகளில் முதல் அமர்வாக இருக்கின்றது. முதலில் ஏறக்குறைய 55 நிமிடங்கள் நான் உங்களோடு உரையாற்றுகிறேன். தொடர்ந்து நாம் கலந்துரையாடல் செய்வோம். 1.5 மணி நேரத்திற்கு பிற்பாடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். இந்த நிகழ்வு 3 தளங்கள் வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலில் எஸ்னி பிரேஸ் என்ற ஒரு தளம். இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. அதாவது தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அகில உலக திரு அவையின் கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும். குறிப்பாக புனிதர்களை பற்றி, திரு அவையின் போதனைகளை பற்றிய தேடல் நம் மக்களுக்கு நிறைவாக இருக்கின்ற வேளையில் அந்த தேடலை நிறைவு செய்யும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்த தளமானது இன்று வழக்கமாக பதிப்பு பிரிண்டிங்ல இருந்து இப்போ உணர்விற்கு செல்கிறோம். அதோடைய ஒரு இனிஷியேட்டிவ் முன்னேற்பாடு தான் இது. இரண்டாவதாக தமிழ் பாத், நாம் பாப்பிர இறையியல் கழகத்தில் தமிழ் இறையியல் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை சேர்ந்த நிறைய பேர் இந்த வகுப்பிற்கு வந்திருக்கிறீர்கள், நன்றி. இது தமிழ் இறையியல் கழகத்துடைய ஒரு முயற்சியாகவும் கூட்டு முயற்சியாகவும் இருக்கிறது. மூன்றாவதாக கேத்தலிக் கோஷன், அதாவது கத்தோலிக்க அறிவை நாம் தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும், இந்த கத்தோலிக்க அறிவின் வழியாக நாம் மற்ற சமயத்தாரோடும் மற்ற சபைகளோடும் உரையாடல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தளமாகவும் இது இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சியை நாம் தொடங்கியுள்ளோம். நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். நான் ஏற்கனவே நம்முடைய தளத்தில் குறிப்பிட்டிருந்தது போல இதற்கான கட்டணமாக வசூலிக்கப்படக்கூடிய ரூபாய் 300 ஆனது எருசலேமில் உள்ள மகதலா மரியா ஆலயத்தின் பணிக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. உங்களுடைய ஒத்துழைப்பிற்கும் நன்றி. இந்த மகதலா மரியா ஆலயம் என்பது ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சபையை சேர்ந்தது. இது நீங்கள் எருசலேமுக்கு போயிருந்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஒலிவ மலையிலிருந்து நம்ம இறங்கி கெத்சமேனிக்கு வரக்கூடிய வழியில இருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பக்கத்துல தான் இயேசு கண்ணீர் விடக்கூடிய ஆலயம் இருக்கு. அங்கிருந்து தான் இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார்.
இந்த ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபையை சார்ந்த இந்த ஆலயம் அங்குள்ள அருட்சகோதரிகளால் பேணி காக்கப்படுகிறது. இந்த போரினால் மிகவும் அவர்கள் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அதற்கான ஒரு சிறிய ஒத்துழைப்பாகத்தான் சரி, இந்த அமர்வின் வழியாக வரக்கூடிய தொகையை நாம் சேகரித்து அவர்களுக்கு அனுப்பலாம் என்ற அடிப்படையில் தான் உங்களிடம் அந்த 300 என்ற கட்டணத்தை நாங்கள் வசூலிக்கிறோம். உங்களுடைய அந்த ஒத்துழைப்பிற்கும் அருட்சகோதரிகள் சார்பாக நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3 அமர்வுகளில் நாம் 3 கதை மாந்தர்கள் எடுத்து உரையாடவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கதை மாந்தர் யூதாசு. இந்த தொடக்கத்தில் இறைவேண்டல் செய்த அருட்தந்தை அவர்களுக்கும் மற்றும் இறைவார்த்தை வாசித்த அருட்தந்தை இறைவேண்டல் செய்த டாக்டர் அவர்களுக்கும் நன்றி. இந்த ஒரு முன்னுரையோடு நம்முடைய அமர்விற்குள் நாம் நகர்வோம். என்னுடைய ஸ்கிரீனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி. யூதாஸின் முத்தம், சூழல், பொருள், சவால். இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு யூதாசு என்ற கதை மாந்தர். இந்த கதை மாந்தர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். அதோடைய சூழல் ஆங்கிலத்துல கான்டெக்ஸ்ட், அதோடைய பொருள் மீனிங், அது இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கக்கூடிய சவால். இந்த 3 நிலைகளை நான் உங்களோடு இன்றைய நாளில் சிந்திக்க விரும்புகிறேன். இதோடைய கற்றல் வரைவு, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் லேர்னிங் அல்லது அவுட்லைன் ஆஃப் அவர் லேர்னிங் பார்க்கும்போது 6 தலைப்புகளில் நான் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். முதலில் கற்றல் சூழல். வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அவர் லேர்னிங்? வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்? 2வது நற்செய்தி நூல்கள் காட்டக்கூடிய யூதாசு. யூதாசு என்ற கதை மாந்தரை 4 நற்செய்தி நூல்கள் எப்படி காட்டுகின்றன, அதோடு இணைந்து திருத்துதர் பணிகளில் அவரை பற்றிய பதிவு என்ன? 3வது யூதாஸின் நற்செய்தி என்ற ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நூல், ஆங்கிலத்தில் அப்பாக்ரிஃபல் புக் அல்லது அப்பாக்ரிஃபல் காஸ்பிள். அந்த நூல் யூதாஸை பற்றி நமக்கு என்ன கருத்தை சொல்லுகிறது? ஏனென்றால் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த தகவல்ல குறிப்பிட்டபடி இந்த அறிவு தேடலானது நற்செய்தி நூல்களோடும் நற்செய்தி நூல்களுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அனைத்து நூல்கள், அது நற்செய்தியுடைய சமகாலத்து நூல்களா இருக்கலாம் அல்லது இன்றைக்கு வரைக்கும் உள்ள இலக்கியங்கள்ல இருக்கலாம். இந்த இலக்கியங்கள் வழியாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய, அதை ஒரு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு உரையாடல் பார்வை. அந்த உரையாடல் பார்வையோட பார்க்கறது யூதாஸுங்கிற நற்செய்தி. அடுத்ததாக யூதாசு உளவியல், சமூகவியல், இலக்கியல் பார்வை. இன்றைக்குள்ள இலக்கியல் அடிப்படையில் நாம் எப்படி அதை புரிந்து கொண்டு யூதாசுடைய உளவியல், சமூகவியல், இலக்கிய பார்வை. 5வதாக யூதாசு நமக்கு யார்? ஒட்டுமொத்தமாக நற்செய்தி நூல்கள் அடிப்படையிலையும் நற்செய்தி நூல்களுக்கு வெளியே உள்ள பதிவுகள் அடிப்படையிலையும் இன்னைக்கு நாம் அவரை எப்படி பார்ப்போம். கடைசியாக இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் பாடங்கள். ஒரு சிலர் என்னுடைய உரையாடும் போது கேட்டாங்க, யூதாசிட்ட இருந்து நம்ம என்ன நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? யூதாசை போல நம்ம காட்டி கொடுக்கணும்னு நீங்க சொல்ல போறீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க. அதாவது நம்ம லெசனை நம்ம 2 வகையா பார்க்கலாம். ஒன்று ஒரு ஹீரோவை நம்ம ஹீரோ மாதிரி இருக்கணும்னு நினைச்சு பார்க்கறது, இன்னொன்று இவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்க்கறது. ஆன்டி ஹீரோ அல்லது கவுண்டர் லெசன் நம்ம சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு யூதாஸை ஒரு ஆன்டி ஹீரோவா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த கற்றலுடைய ஒரு வரைவு, இந்த அவுட்லைன். இந்த அவுட்லைன் நம்ம ஒவ்வொரு செக்ஷனா நம்ம பார்ப்போம். முதல்ல கற்றல் சூழல். இந்த அறிவு தேடலுடைய பின்புலம் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன். 3 அமர்வுகளாக இந்த அறிவு தேடல் நாம செய்ய போறோம். அதுல முதல் பாயிண்டா தவக்காலத்தின் ஆன்மீக முயற்சியும் அறிவு தேடலும். வழக்கமாக நாம தவக்காலத்துல சிலுவை பாதை செய்யறோம், நோன்பு இருக்கிறோம், பிறரன்பு செயல்கள் செய்யறோம், நிறைய இறைவேண்டல் செய்யறோம். இதோடு சேர்த்து ஒரு அறிவு தேடல். குறிப்பாக நம்ம இயேசுடைய பாடுகள் வரலாற்றை குருத்து ஞாயிறு அன்னைக்கும் புனித வெள்ளி அன்னைக்கும் வாசிக்கும் போது நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். என்ன குழப்பம் அப்படின்னா, இப்போ ஒரு பகுதியில இருக்கிறது இன்னொரு பகுதியில வேற மாதிரியாக இருக்கும், அது ஒரு குழப்பமா இருக்கும். இன்னொன்று, நிறைய கதை மாந்தர்களை கொண்டு வருவாங்க இந்த நற்செய்தியாளர்கள். இவர்களை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்பது ஒரு குழப்பமாக இருக்கும். சில நேரங்கள்ல இந்த இயேசுடைய பாடுகள் வரலாறு வாசிக்கப்படும் போது நம்மை அறியாமலே அந்த நபர்களோடு நம்ம ஒத்து பார்ப்போம். எடுத்துக்காட்டா இப்ப யூதாசை பற்றி பார்க்கும்போது நம்ம யாரையாவது காட்டி கொடுத்த ஒரு நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம்.
அல்லது பேதுரு இயேசுவோட மறுதலித்த நிகழ்வை பார்க்கும்போது நாம மறுதலிக்கப்பட்ட நினைவு ஞாபகத்துக்கு வரலாம். இப்படியாக கதை மாந்தர்கள் நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையை தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த வகையில பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக நம்ம சொல்லலாம், இன்னைக்கு வரைக்கும் மானிடத்திற்கு ஒரு மறைபொருளா இருக்கக்கூடிய நபர்கள் யூதாசு, பேதுரு, மகதலா மரியா. இவர்களை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இவர்கள் இயேசுவை போலவே, நம்மை போலவே புரியாத புதிர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றிய கொஞ்சம் ஒரு அறிவு தேடலை மேற்கொள்வதுதான் இதனுடைய இரண்டாவது பின்புலம். மூன்றாவதாக சிலுவை பாதையில் யூதாசு பற்றிய வர்ணனை. நம்ம பல நாட்களாக சிலுவை பாதை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம தொடங்கி இருக்கிறோம். நிறைய சிலுவை பாதை புத்தகங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூதாசை ரொம்ப எதிர்மறையாக வர்ணனை செய்திருப்பாங்க. அதை எழுதிய ஆசிரியர்களா இருக்கலாம், அல்லது காலங்காலமாக அவரை புரிந்து கொண்ட விதமா இருக்கலாம். நம்ம யூதாசை ஈவன் நம்ம விவிலிய மொழியில கூட அவன் என்றுதான் நம்ம சொல்றோம். புதிய மொழிபெயர்ப்புல நிறைய பேரை நம்ம அவர் என்று மாத்தணும். ஆனா யூதாசை பொறுத்தளவுல இன்னைக்கு நம்ம அவன் என்றுதான் நம்ம ஒரு ஒரு அந்த அழைப்பு கூட மரியாதை குறைவான ஒரு அழைப்பா தான் நம்ம இருக்குது. அதாவது அவரை நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு வர்ணனை. அடுத்ததாக மேய்ப்பு பணி புரிதல். இன்னைக்கு மேய்ப்பு பணியிலே கூட ஒரு பங்கு தளத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அல்லது ஒரு ஃபாதருக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டார்னா உடனடியாக அவன் யூதாசா ஆயிட்டான் நம்ம பங்குல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப யூதாஸ் என்பவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அறியாமலே நம்ம இன்னைக்கும் அவரை இழுத்து கொண்டே இருக்கிறோம். மேய்ப்பு பணி புரிதல். அதை ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆலயத்துல நடந்த ஒரு நிகழ்வு. அந்த ஆலயத்துல அறிக்கை வாசிக்கிறதுக்கு முன்பாகவே மக்கள் போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன். அந்த ஹில் ஸ்டேஷன்ல ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்ல சீக்கிரமாவே காய்கறிகள் வித்துரும் போகலைன்னா. அதனால அங்க வர்ற மக்கள் என்ன செய்வாங்க, நன்மை வாங்கின உடனே போயிடுவாங்க. இதை அந்த பங்கு தந்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருந்து ஒரு நாள் அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, நன்மை வாங்கின உடனே கோயிலை விட்டு வெளியில போறவங்க எல்லாருமே யூதாசு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இயேசுட்ட இருந்து நன்மை, அதாவது அந்த அப்பத்தை வாங்கியவுடன் யூதாசு வெளியே சென்றான் அப்படின்னு நம்ம யோவான்ல வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மேய்ப்பு பணி புரிதல் பாருங்க, இந்த பங்கு தந்தையை பொறுத்தளவுல இந்த மக்கள் எல்லாருமே யூதாசு. ஆனா அந்த நிகழ்வு வேற, இயேசுடைய அப்பம் பிட்குதல் நிகழ்வு வேற, யூதாசு சென்ற நிகழ்வு வேற. இங்க மக்கள் சென்றது சாதாரண காய்கறிகள் வாங்குவதற்காக போறாங்க. ஒருவேளை இந்த அறிக்கை வாசிப்பு ரொம்ப நேரமாகுது அல்லது மக்கள் தாமதமாகுது, அதனால அவங்க உடனடியாக போறாங்க. ஆனா மேய்ப்பு பணி அக்கறையில கூட பல நேரங்கள்ல நம்ம யூதாசை ஒரு எதிர்மறையான நபராக சித்தரிக்கக்கூடிய ஒரு பண்பு நம்ம இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்முடைய தேடல் யூதாசை நம்ம நேர்முகமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அட்லீஸ்ட் ஒரு எதிர்மறையான கருத்துக்களை நாம குறைத்து கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்குள்ள ஒரு உலகம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஃப்ளூயிட் ஐடென்டிட்டி. இன்னைக்குள்ள ஃப்ளூயிட் ஐடென்டிட்டியில இதுதான் சரி, இதுதான் தவறு நம்ம அப்சல்யூட்டா பிராண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம நியூட்டனுடைய அப்சல்யூட்ல இருந்து கடந்து ரிலேட்டிவிசம் தாண்டி இன்னைக்கு குவாண்டம் வந்துட்டோம். குவாண்டம் பிசிக்ஸை பொறுத்தளவுல, சயின்ஸை பொறுத்தளவுல ஒவ்வொன்றும் அதன் தளத்தில் அதற்கு என்ன குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக செய்கிறது. அப்ப யூதாசு தனக்கு குறிக்கப்பட்ட நிலையில அந்த பணியை ஆற்றி இருக்கிறார். அப்ப நம்ம அவரை எப்படி அடையாளப்படுத்துவது, பிராண்ட் பண்ணுவது, அல்லது அவரை டீமனைஸ் பண்ணுவது, அதை நம்ம மறு ஆய்வு செய்வதற்கான ஒரு தளமாக இன்றைய தேடல் இருக்கும். அது மூன்றாவது. நான்காவது, விதியும் விருப்புரிமை. ஆங்கிலத்துல ஃபேட் அண்ட் ஃப்ரீடம். இந்த ரெண்டுமே நம்ம லைஃப்ல ஒரு பெரிய போராட்டம். நமக்கு விதிப்படிதான் எல்லாமே நடக்குமா, அல்லது நம்முடைய ஃப்ரீடத்தை அடிப்படையாக வைத்து நம்ம மாற்றிக்கொள்ள முடியுமா? அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம நல்லா வேலை செய்வோம், நிறைய படிப்போம், நிறைய இடங்களுக்கு போவோம், நிறைய பிஸ்னஸ் பண்ணுவோம், ஃபேமிலியில நல்லா இருப்போம். ஆனாலும் நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு மாதிரியான ஒரு தோல்வி வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ நமக்கு எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் நம்ம பார்ப்போம், அவங்க எதுவுமே செய்யாம இருப்பாங்க, வாழ்க்கையில நல்லா வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், எல்லாமே விதிப்படிதான் நடக்குமா, அல்லது நம்மளால விருப்புரிமையோடு செயல்பட முடியுமா, முடியாதா? இன்னைக்கு விருப்புரிமைங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டினா மாறிடுச்சு. அதாவது இன்னைக்கு சொல்றாங்க, நமக்கு ஃப்ரீடம்ங்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இந்தியால பிறக்கிறேன், அல்லது இலங்கையில பிறக்கிறேன், மலேசியால பிறக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அங்க உள்ள அந்த சூழல் என்னுடைய விருப்புரிமையை ரொம்ப பாதிக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில என்னுடைய சுதந்திரத்தை நான் இழந்து விடுகிறேன்.
இன்னைக்கு பயாலஜி அதோடைய ஸ்டடியை பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஜீன்ஸ், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தெரிவுகளுக்குமே அந்த ஜீன்ஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லாமே பயாலஜிக்கலி லோடட். நம்ம இந்த உலகத்துக்குள்ள வரும்போது எல்லாமே லோடட் ஆகி தான் வர்றோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம விதியவும் விருப்புரிமையும் புரிந்து கொள்வது, அது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்து கடைசிக்கு முன்பாக குற்ற உணர்வும் குற்ற உணர்வும் தற்கொலையும். குற்ற உணர்வும் தற்கொலைன்னு சொல்லும்போது இன்னைக்கு யூதாசு குற்ற உணர்வோடு மன வருந்துகிறார், ஆனால் தற்கொலை செய்து கொள்கிறார். இன்னைக்கு தற்கொலை என்பது நாம குடும்பங்கள்ல சில நேரங்கள்ல அசம்பாத விதமாக நடக்கிறது, அல்லது நம்முடைய பங்கு தளங்கள்ல நமக்கு தெரிஞ்சவங்க, அல்லது நம்ம அன்றாட நியூஸ்ல கேள்விப்படுற இந்த தற்கொலை. தற்கொலை என்பது ஏதோ ஒரு வகையில அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார். யூதாசு ஒரு தற்கொலை செய்து கொள்கிறார். அது இன்னைக்கு ஒரு ஹியூமன் லைஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னா, இயேசுவையும் ஒரு கோர்ட்டுக்கு இழுக்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்வால தான் தற்கொலை நிகழ்வு நடக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்வு நம்ம டீமனைஸ் பண்ணி பார்க்கிறோம். ஆனா இன்னைக்குள்ள ஒரு புரிதல் படி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்வுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்ப யூதாசுடைய தற்கொலையை நாம எப்படி புரிந்து கொள்வது? விவிலியத்துல இன்னொரு நபர் தற்கொலை செய்து கொள்கிறார், சிம்சோன். அவருடைய தற்கொலை அனைவருக்குமே அழிவை கொண்டு வருகிறது. குறிப்பாக பெலிஸ்தியருக்கு அழிவை கொண்டு வருகிறது, இஸ்ராயல் மக்களுக்கு மீட்பை கொண்டு வருகிறது. அப்ப இந்த தற்கொலை என்ற ஒரு நிகழ்வு மீட்பு வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கு. அப்ப யூதாசுடைய தற்கொலை நாம எப்படி புரிந்து கொள்வது? இன்னைக்கு மனித உயிரை நாம் எப்படி போற்றுவது? கடைசியாக இன்னைக்கு சைக்கலாஜிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஜூடஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிசோஃப்ரேனியா. நம்ம அந்நியன் படம் பார்த்திருப்போம். அந்த அந்நியன் படத்துல உள்ள அந்த ஹீரோ ஒரே நேரத்துல பல்வேறு ஆளுமைகளை கொண்டிருப்பார். ஒரு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர். அப்ப பல ஆளுமைகளை கொண்டிருக்கின்ற அந்த நபர் ஸ்கிசோஃப்ரேனியா. அதாவது ஒரு ஆளுமை செயலாற்றி கொண்டிருக்கும் போது அந்த ஆளுமை மறைந்து உடைந்து போகும். அதாவது ஸ்கிசம்னா பிளவு. ஒரு நபர் தனக்குள்ளே பிளவுபட்டு கிடப்பது மனச்சிதைவு. அப்ப இந்த யூதாஸை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல இயேசுவோடு சேர்ந்து இருக்கிறார், அது ஒரு பெர்சனாலிட்டி. காட்டி கொடுக்கிறார், இன்னொரு பெர்சனாலிட்டி. காட்டி கொடுத்தவனே மனம் வருந்துறார், இன்னொரு பெர்சனாலிட்டி. அந்த நாணயங்களை கொண்டு போய் ஆலயத்துல எறிகிறார், இன்னொரு பெர்சனாலிட்டி. கடைசியில தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப இந்த 5 ஆளுமைகள் ஒரே ஆளிடம் இருக்கிறது. அதைத்தான் தமிழ்ல மனச்சிதைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு சில நேரங்கள்ல நமக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும். நம்ம பேசும்போது நம்ம சொல்லுவோம், என்ன நீ அந்நியன் மாதிரி பேசுற, இன்னைக்கு ஒண்ணு பேசுற, நேத்து வேற மாதிரி பேசுன. அப்ப இந்த மனச்சிதைவு என்பது நம்ம எல்லாருமே உளவியல் சார்பாக அனுபவிக்கின்ற ஒரு உணர்வாக இருக்கிறது. இந்த 6 பின்புலங்கள்ல யூதாஸை நாம கற்றுக்கொள்ள போறோம். இதான் நம்முடைய கற்றல் சூழல் அறிவு தேடலுடைய பின்புலம். அடுத்ததாக 2வது பகுதி, நற்செய்தி நூல்களில் யூதாசு. 4 நற்செய்தியாளர்கள் எப்படி யூதாஸை காட்டுறாங்க, கடைசியாக திருத்துதர் பணிகள் அவரை பற்றிய பதிவு என்ன. முதல்ல நம்ம மத்தேயு நற்செய்தியில் நம்ம தொடங்குவோம். அந்த விவிலியத்தில் உள்ள வரிசை அடிப்படையில் மத்தேயு நற்செய்தியாளர் முதல்ல இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு என்று திருத்துதர் பட்டியல்ல யூதாசுடைய பெயரை குறிப்பிடுகிறார். மத்தேயு 10:4. அடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க ஒப்புதல் கொடுக்கிறார் யூதாசு. அந்த யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசுகள் வழங்கப்படுகின்றன. இது அடிமையின் விலை. விடுதலை பயணம் 21:32 பார்க்கிறோம். அதே மாதிரி சக்கரியா இறைவாக்குல ஒரு இறைவாக்கினரை 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்ற நிகழ்வு. இப்ப 30 வெள்ளிக்காசுங்கிற இந்த சொல்லாடல் விவிலியத்துல 3 இடங்கள்ல வருகிறது. ஒன்று இயேசு விற்கப்படுகிற நிகழ்வு, அடுத்து விடுதலை பயணம், அடிமைகளை கொடுக்கக்கூடிய விலை சக்கரியா. இப்ப இந்த விடுதலை பயணம் சக்கரியா இந்த 2 இறைவார்த்தைகளோட பின்புலத்துல பார்க்கும்போது ஏறக்குறைய மத்தேயு ஒரு இறையியலாக்கம் செய்கிறார். ஏன்னா மத்தேயுவை பொறுத்தளவுல இயேசு முழுக்க தன்னுடைய பணி வாழ்விலை சரி, பிறப்பின் முதல் இறப்பு வரை பல மறைநூல் வாக்குகளை நிறைவேற்றுவார். இப்ப எடுத்துக்காட்டா, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்தேன், அந்த நிகழ்வுல அந்த இறைவார்த்தை நிறைவேறுது. அதுல என்ன நிறைவேறுது அப்படின்னா, எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் அழைக்கப்பட்டது போல இயேசு எகிப்திலிருந்து அழைக்கப்படுகிறார். அப்போ ஒவ்வொரு நிகழ்வுலையுமே பழைய ஏற்பாடு இயேசுவில் நிறைவேறுவதாக மத்தேயு பதிவு செய்கிறார். அந்த வகையில இங்க மத்தேயு பதிவு செய்யக்கூடியது இந்த 2 இறைவார்த்தைகள். அடிமை போல இயேசு விற்கப்பட்டார், அல்லது இயேசு தன்னை அடிமை நிலைக்கு உட்படுத்தினார், பவுலடியார் சொல்றது போல, அல்லது ஒரு இறைவாக்கினர் போல இயேசு விற்கப்பட்டார். அப்ப மறைமுகமாக மத்தேயு 30 வெள்ளிக்காசுகள் என்ற சொல்லாடல் வழியாக பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை இங்கே புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றுகிறார். அடுத்ததாக இது ரொம்ப முக்கியமான பகுதி, ஆண்டவரே அது நானோ
ரபி, நானோ. இந்த மத்தேயு நிகழ்வுல பார்ப்போம். மத்தேயு இயேசுவை யூதாஸ் வந்து ரபின்னு தான் கூப்பிடுவார், ஆண்டவரேன்னு கூப்பிட மாட்டார். குறிப்பா இந்த நிகழ்வுல பார்க்கிறோம். இந்த நிகழ்வுல இயேசு வந்து இறுதி ராவண உண்கிறார். அப்ப வெளிப்படுத்துகிறார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா சீடரும் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே அது நானோ அப்படின்னு கேட்கிறாங்க. கிரேக்கத்துல கீரியே கீரியே, நானோ ஆண்டவரே நானோ அப்படின்னு. ஆனா யூதாஸுக்கு வரும்போது ரபி நானோ அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவரேன்னு மத்தவங்க சொல்றாங்க. அதாவது ஆண்டவராக ஒரு ஆண்டவர்னா அதை கீரி என்பதை ஒரு கிறிஸ்டலாஜிக்கல் டைட்டிலா நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அழைப்பில் ஒரு ஒரு மரியாதை சார்ந்த ஐயா அப்படிங்கிற எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ரபி என்பது போதகர். அப்ப இங்க யூதாசு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, கடைசி வரை அவரை ஒரு போதகராகத்தான் பார்க்கிறார். அதை நாம நேரடியா இலக்கியத்துல பார்க்கிறோம். அல்லது மத்தேயுவோட இறையியலாக்க பார்வையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயுவை பொறுத்தவரையில் இயேசுவை யார் ஆண்டவர் என அழைக்க முடியும் என்றால், அவரோடு இருப்பவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் என்று அழைக்க முடியுமே தவிர, அவரை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள் அவரை போதகர் என்று மட்டும்தான் அழைக்க முடியும். அடுத்ததாக ரபி வாழ்க என்று சொல்லிவிட்டு யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுக்கிறார். இந்த நிகழ்வில் பார்ப்போம், இயேசு ஒரு கேள்வி கேட்பார், தோழா எதற்காக வந்தாய்? இந்த தோழரே என்ற ஒரு வார்த்தை மத்தேயு நற்செய்தியில் நம்ம 3 இடங்கள்ல பார்க்கிறோம். இங்க இயேசு காட்டி கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வு. அடுத்ததாக இயேசுடைய அந்த ஒர்க்கர் பேரபிள் ஆஃப் த வினியர்டு ஒர்க்கர்ஸ், திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு வந்த பணியாட்கள். அந்த நிகழ்வுல நம்ம பார்க்கும்போது அந்த பணியாளர் ஒருவர் முணுமுணுப்பார். அதாவது கடைசியில வந்த எங்களுக்கும் அதே மாதிரியான கடைசியில வந்தவருக்கும் காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்ட எங்களுக்கும் ஒரே சம்பளமா அப்படின்னு சொல்ல ஒரே தெனாரியம் என்ற ஒரு நிகழ்வுல அந்த கடைசியாக வந்த நபரை நோக்கி முதலில் வந்தவர் முணுமுணுக்கக்கூடிய நிகழ்வுல, தோழரே எதற்காக பொறாமைப்படுகிறேன் என்று கேட்பார் அந்த உரிமையாளர். அதே மாதிரி அடுத்த நிகழ்வு திருமண விருந்து எடுத்துக்காட்டுல ஒருவர் மட்டும் திருமண ஆடை அணியாம உள்ள வந்தார். அப்ப அந்த அரசர் தலைவர் அந்த நபரை பார்த்து, தோழரே எப்படி திருமண ஆடை அணியாமல் உள்ளே வந்தீர் அப்படின்னு கேட்பார். அப்ப இந்த 3 நிகழ்வுகளையும் பாருங்க, தோழர் என்ற ஒரு வார்த்தை எதனா இது ஒரு ஐரணி. என்னன்னா, தோழரா இருக்க வேண்டிய ஒருவர் தோழமை பாராட்டவில்லை, அதை இன்னொருவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப இயேசுவுக்கு இங்க யூதாசு தோழமை பாராட்ட வேண்டும். ஆனால் தோழமை பாராட்டதுனால இயேசு தோழரே என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அதை முரணாக சுட்டி காட்டுகிறார். அதான் அவர்களோட ஒரு ஐரணி. இதை நம்ம மத்தேயு நற்செய்தியில மட்டும்தான் பார்க்கிறோம். கடைசியாக மத்தேயு நற்செய்தியாளர் மட்டும்தான் யூதாசுடைய குற்ற உணர்வை பதிவு செய்கிறார். குறிப்பாக யூதாசுடைய மனமாற்றம் நம்ம சொல்றதை விட மன வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனமாற்றம் என்று நம்ம பேதுருவுக்கு சொல்றோம், இங்க மன வருத்தமுற்று யூதாசு அந்த 30 வெள்ளிக்காசுகளை கொண்டு திரும்ப தலைமை குருக்களிடையே போய் மாசற்ற ரத்தத்தை தான் காட்டி கொடுத்து விட்டதாக அவர் ஒத்துக்கொள்கிறார். ஆனா அவர்கள் வந்து அதை விடுவிப்பதாக இல்லை, இயேசுவை விடுவிப்பதாக இல்லை. அதனால ஏமாற்றம் அடைகிறார். ஏமாற்றம் அடைந்தவுடன் தற்கொலை செய்து கொள்கிறார். இங்க 4 நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று யூதாசுடைய குற்ற உணர்வு, இறந்ததாக மன வருத்தம், ரிமோர்ஸ் ஆங்கிலத்துல. 3வது ஃப்ரஸ்ட்ரேஷன் அல்லது டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். கடைசியாக அது சூசைட் என்ற ஒரு செயலில் முடிகிறது. இதான் மத்தேயுவை பொறுத்தவரையில் யூதாஸை பற்றிய பதிவு. அடுத்து மார்க் நற்செய்திக்கு போவோம். மார்க் நற்செய்தி மிக குறைவான சொற்கள் தான் சொல்றார் யூதாஸை பற்றி. புதிதாக எதுவுமே சொல்லவில்லை. ஏன்னா மார்க் நற்செய்தியாளர் தான் முதல்ல எழுதப்படக்கூடிய நற்செய்தி. அதனால ஒரு பிளெயின் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறார். முதல்ல திருத்துதர் பட்டியல்ல யூதாசுடைய பெயரை சேர்க்கிறார். அடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க உடன்படுகிறார் யூதாசு. அவருக்கு பணம் வாக்களிக்கப்படுகிறது. பாத்திரத்தை தொட்டு உண்பவன் என்று யூதாசை இயேசு குறிப்பிடுகிறார். அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ரபி என்று இயேசுவை அழைக்கிறார். இங்க அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள், இது ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா இதான் நமக்கு பின்னால பயன்படும். இயேசுவை வந்து ஒரு அரசியல் தலைவராக யூதாசு பார்க்கிறார். அதாவது அரசியல் விழிப்புணர்வை, அரசியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூட வந்த ஒரு நபர். அப்ப அந்த நபரை வந்து நீங்க கவனமாக கூட்டிட்டு போங்க, காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர் யூதாசு மற்ற காவலர்களுக்கு அறிவுறுத்துவதாக இந்த பகுதி இருக்கிறது. இதான் மார்க் நற்செய்தியுடைய பகுதி. அடுத்ததாக லூக்கா நற்செய்திக்கு நாம வரோம். லூக்கா நற்செய்தியில ரொம்பவே இறையியலாக்கம் செய்து எழுதுவார். அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒரு குவாலிஃபை பண்ணுவார். இப்ப எடுத்துக்காட்ட முதல்ல
லூக்கா 6:16 பார்க்கிறோம். துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து. துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து. அதாவது இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். அந்த காட்டிக் கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வை துரோகம் என்று பதிவு செய்கிறார் லூக்கா. இப்ப யூதாஸை ஒரு துரோகி என்று அவர் ஒரு இன்டர்பிரேஷனோட அவர் கொடுக்கிறார். அடுத்து யூதாஸ் எனப்படும் இஸ்காரியோத்துக்குள் சாத்தான் புகுந்தான். அதே மாதிரி யூதாசு பணம் பெற்றுக்கொண்டா வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார் என்று யூதாசு சாத்தானால் அலைக்கழிக்கப்பட்டதாக ஒரு நிகழ்வு, ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறார். அடுத்து காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்ற அந்த பகுதி அழுத்தமாக சொல்லப்படுவது லூக்கா நற்செய்தியில. கடைசியாக இயேசு காட்டிக் கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுல முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறா என்று ஒரு கேள்வியும் யூதாஸை பார்த்து அவர் எழுப்புவார். இது லூக்கா நற்செய்தியாளருடைய பதிவு. அடுத்ததாக யோவான் யூதாஸை பற்றி நிறைய பதிவுகள் மேற்கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அது ஒரு பெரிய புரிதலுக்கான ஒரு பகுதியாக இன்னைக்கு தேடப்படுகிறது பல பல ஸ்காலர்லி சர்க்கிள்ஸ்ல. ஏன் அப்படின்னா அவர் எதற்காக இந்த 2 பேருக்குள்ள ஒரு டென்ஷன், யோவானுக்கும் யூதாஸுக்கும் என்ன ஒரு பிரச்சனை அந்த குழுமத்துல, நமக்கு அது தெரியவில்லை. அந்த பற்றிய தேடல் இன்னைக்கு நிறைய பேர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது யோவான் நற்செய்தியில யூதாஸை பற்றிய அந்த நிழல் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். தொடக்கத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கானா ஒரு திருமண நிகழ்வுல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அடுத்து தொடர்ந்து அறிகுறிகள் நிகழ்த்துகிறார். அப்போ மனிதரை பற்றி யாரும் சொல்ல தேவையில்லை, மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அதாவது மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த துரோகத்தை கூட இயேசு அறிந்தவராக இருந்தார். அந்த துரோகம் யாரால் வருகிறது? யூதாசு. அப்ப யூதாசை பற்றிய பதிவு தொடக்கத்திலே யோவான் நற்செய்தியில தொடக்கத்திலே மறைமுகமாக கொடுக்கப்படுகிறது. அடுத்து இயேசு அப்பம் பழுகக்கூடிய நிகழ்வுல வாழ்வு தரும் உணவு நானே என்று தன்னுடைய ஒரு பேருரை ஆற்றுகிறார். அந்த உரையோட இறுதியிலையும் ஒரு குறிப்பை தருகிறார் யோவான். தன்னை காட்டிக் கொடுப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. இப்ப இயேசு இதை அறிந்தவராக இருக்கிறார். அடுத்து அதே நிகழ்வுல தொடர்ந்து உங்களுள் ஒருவன் அழகையாயிருக்கிறான் என்று இயேசு அங்க இருக்கிற தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து உங்களுள் ஒருவன் என்று மறைமுகமாக யூதாசை குறிப்பிடுவதாக யோவான் பதிவு செய்கிறார். அடுத்து அவன் திருடனாய் இருந்ததால் பணப்பை அவனிடம் இருந்தது. அதாவது நறுமண தைலம் இயேசுவின் மேல் ஊற்றப்படக்கூடிய நிகழ்வுல யூதாசு குறுக்கிட்டு இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று குறிப்பிடுகிறார். அப்ப யோவான் மட்டும்தான் அந்த ஒரு கமெண்ட்ரி கொடுக்கிறார். அவன் ஏழைகள் மேல் கொண்ட அக்கறையினால் அல்ல, மாறாக பணப்பை அவனிடம் இருந்ததால். ஏனென்றால் பணப்பையிலிருந்து அவன் அடிக்கடி எடுத்துக்கொள்வது உண்டு அப்படின்னு ஒரு அந்த யூதாஸை இயேசு அந்த பாதம் கழுவக்கூடிய ஒரு நிகழ்வுல நிகழ்வுடைய தொடக்கத்திலே திருடன், யூதாசு ஒரு திருடன் என்ற ஒரு வகையான அடையாளத்தை இங்கே முன்மொழிகிறார். அடுத்து தொடர்ந்து பாதம் கழுவக்கூடிய நிகழ்வுல இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இங்கதான் அந்த யூதாஸை பற்றிய ஒரு குறிப்பு, 2 குறிப்பு கொடுக்கிறார். ஒன்று அவருடைய பிறப்பு, சீமோனின் மகன். 2வது இஸ்காரியோத்து, அந்த ஊர் பேர். நம்ம பின்னால பேரை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இந்த 2 அடையாளங்களை குறித்து இவர்தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவதாக, அதாவது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, இவன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அடையாளத்தை கூர்மைப்படுத்தி குறிப்பிடுகிறார். அடுத்து 13:11 இயேசு பாதம் கழுவிய பிற்பாடு உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை. அப்ப தூய்மை, பாதம் கழுவுதல், தூய்மை. இந்த தூய்மையில இங்க இயேசு பாதங்களை கழுவுகிறார், உடல் சார்ந்த தூய்மை. ஆனா உடனடியாக ஆர்கியூமெண்ட் எப்படி மாறுதுன்னா உள்ளம் சார்ந்த தூய்மையாக மாறுகிறது. அது யாரிடம் இல்லை? யூதாசிடம் இல்லை. அடுத்து என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான். இன்னைக்கு நம்ம தொடக்கத்துல அருள் தந்தை வாசிக்க கேட்ட இறை வார்த்தை பகுதி திருப்பாடல் 41:9. அந்த பகுதி நிறைவேறுவதாக யோவான் இங்கே எழுதுகிறார். இதான் யோவான் நற்செய்தியுடைய முதல்ல வரக்கூடிய குறிப்புகள். தொடர்ந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், அப்பத்துண்டை தோய்த்து. அப்புறம் சாத்தான் அவனுக்கு நுழைந்தான். இயேசு அவற்றை குறிப்பிட செய்யவிருப்பதை விரைவில் செய் அப்படின்னோடனே மற்ற சீடர்களுக்கு அது தெரியல. ஒருவேளை விழா காலத்துல யாருக்காவது உதவி செய்வதற்காக இயேசு ஏதோ சொல்லியிருக்காரு போல அப்படின்னு அவங்களா ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருக்கிறாங்க. தொடர்ந்து யூதாசு வெளியே போனான், அது இரவு நேரம். மறுபடி இரவு, அழகை, யூதாசு, அந்த மாதிரியான ஒரு உருவகத்தை எப்படி லூக்கா பதிவு செய்தாரோ அதே போல யோவானும் பதிவு செய்கிறார். அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய இறைவேண்டல்ல இயேசு ஒரு நீண்ட இறைவேண்டல் செய்கிறார். லைக் அ ஹை பிரீஸ்ட், ஒரு தலைமை குரு போல
எல்லாருக்காகவும் வேண்டுகிறார். அந்த வேண்டக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். எவரும் அழிவுறவில்லை, அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் அப்படின்னு இயேசு மறைமுகமாக யூதாசை குறிப்பிடுவதாக இங்கே யோவான் பதிவு செய்கிறார். அடுத்து யூதாசு யோவான் நற்செய்தியை பொறுத்தளவில் இயேசுவை முத்தமிடுவது இல்லை. நம்ம பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இயேசுவை யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் என்று. முத்தமிட்டு காட்டி கொடுத்தல் நமக்கு எதுல இருந்து வருதுன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா. யோவானை பொறுத்தவரையில் இயேசு முத்தமிடப்படவில்லை யூதாசால். ஏன் அப்படின்னா முத்தம் என்பது ஒரு நெருக்கம். முத்தம் என்பது கடவுளுக்கும் நமக்குமான ஒரு உறவு என்ற ஒரு உருவகமாக உள்ள நிலையில் யூதாசை முத்தமிட அவர் அனுமதிக்கவில்லை. அப்ப யோவான் எப்படி பதிவு செய்யறார்? நம்ம 18ல பார்க்கிறோம். யூதாசுக்கு அந்த இடம் தெரியும், அதாவது ஒலிவத் தோட்டம். அவர்களோடு நின்று கொண்டிருந்தான், அப்படிதான் அவர் பதிவு செய்கிறாரே தவிர இயேசுவை முத்தமிட்டதாக அவர் பதிவு செய்யவில்லை. கடைசியாக பிலாத்துவோட நடக்கக்கூடிய உரையாடல்ல கூட பிலாத்துவிடம் இயேசு உரையாடி கொண்டிருக்க. அப்ப இயேசு திடீரென்று சொல்வார், என்னை உம்மிடம் ஒப்புவித்தான் தான் பெரும் பாவம் செய்தவன். உடனடியாக அது யூதாசை குறிப்பிடுவதாக இருக்கு. அப்ப யூதாசை பொறுத்தவரையில் யூதாசு தொடக்கத்திலிருந்து யோவான் நற்செய்தியில தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் கானா ஊரில் இருந்து பிலாத்துவோட அரண்மனை வரைக்கும் ஒரு எதிரியாகவே முன்வைக்கப்படுகிறார் யோவான் நற்செய்தியில. இப்ப ஒரு பக்கம் யோவான் யூதாசை நெகட்டிவ் லைட்ல கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பேதுரு ஒரு பாசிட்டிவ் லைட்ல கொண்டு வந்துட்டே இருப்பார். இது ஒரு இலக்கியத்துல காட்டக்கூடிய கான்ட்ராஸ்ட் இஃபெக்ட். கான்ட்ராஸ்ட் இஃபெக்ட்னா 2 பேரை காட்டி இந்த 2 பேர்ல நீங்க யாரை போல இருக்க விரும்புறீங்க அப்படின்னு மறைமுகமாக கேட்பது. அதாவது யோவான் தன்னுடைய குழுமத்துக்கு எழுதுகிறார். அந்த குழுமத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பேதுரு போல இருக்க போறீங்களா, யூதாசு போல இருக்க போறீங்களா? அதை மறைமுகமாக யூதாசு என்ற கதை மாந்தர முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், பேதுருங்கிற கதை மாந்தர முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டே வரார். அப்ப யோவான் முழுக்க முழுக்க யூதாஸ் என்ற இலக்கிய கதை மாந்தர இறையியலாக்கம் செய்கிறார். அப்ப நரேட்டிவ் பர்சனாலிட்டி பிகம்ஸ் அ தியாலஜிக்கல் கேரக்டர். அப்ப அந்த தியாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த தியாலஜி நம்ம எடுத்துட்டு நம்ம பார்க்கும் போதுதான் யூதாஸை ஒரு சாதாரண இலக்கிய நபராக புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக 2வது செக்ஷன்ல திருத்துதர் பணிகள், அதில் நம்ம யூதாசு பற்றிய குறிப்பை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக முதல்ல தொடக்கத்துல பேதுரு ஒரு உரை ஆற்றுகிறார். அந்த உரையில நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கேற்றான். அது பேய் ஓட்டுகிற பணியா இருக்கலாம், நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணியா இருக்கலாம், அல்லது இயேசு திருத்துறை அனுப்பிய எல்லா பணியையும் யூதாசு செய்தான். நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியாகிய அந்த பணத்தை கொண்டு இரத்த நிலத்தை வாங்கினான், தலைகீழாய் வயிறு வெடித்து இறந்தான் அப்படின்னு ஒரு பதிவு நமக்கு இங்கே குறிக்கப்படுது. அப்ப தலைகீழாய் அப்படின்னு குறிப்பிடுகிறார். வழக்கமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவங்க தலைகீழா தொங்க மாட்டாங்க, நேராக தொங்குவா. பட் இது நமக்கு இந்த குறிப்பு நமக்கு தெளிவாக இல்லை. ஆனா வயிறு வெடித்து, அதாவது தற்கொலை செய்பவர்களுடைய வயிறு நிறைய நாட்கள் பாடி நம்ம இறக்கணும்னா அதை வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படியா நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா இதுல என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு சாதாரண இறப்பு அல்ல, ஒரு அசாதாரணமான ஒரு இறப்பு. அந்த இறப்புல யூதாசு இறந்து போகிறார். அதைத்தான் நம்ம திருத்துதர் பணிகள்ல பார்க்கிறோம். ஆனா திருத்துதர் பணிகளை பொறுத்தவரை யூதாசு திருத்துதரில் ஒருவராக இருக்கிறார். கடைசியில தான் அவர் காட்டி கொடுப்பவராக மாறுகிறாரே தவிர தொடக்க முதல் அவர் திருத்துதரோடு ஒருவராக, குறிப்பாக எல்லா பணிகளையும் செய்தவராக இருக்கிறார். அடுத்து அதை மீண்டும் இன்னொரு வார்த்தைகள்ல பேதுரு குறிப்பிடுகிறார். யூதாசு திருத்தூது பணியை விட்டகன்று 2 பணி சொல்றார். ஒண்ணு டயக்கோனியா அஸ் அ டீக்கன், ஒரு திருத்தொண்டர் போல. 2வது அப்பாசல், திருத்தூது அப்போஸ்தலிக்க பணி. இந்த 2ஐயும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்குள்ள ஒரு புரிதல் அடிப்படையில டீக்கன், அத நம்முடைய இன்றைய இறையியல் புரிதலை பொறுத்தளவுல 3 ஆர்டர் பார்க்கிறோம். எபிஸ்கோப்பல் ஆர்டர், பிரீஸ்லி ஆர்டர், டயக்கனேட் ஆர்டர். அதுல திருத்தொண்டு பணி, அப்ப ஏறக்குறைய யூதாசு ஒரு டீக்கன் போல இருந்திருக்கிறார். தொடக்க திருச்சபையுடைய ஒகாபுலரி இது. அடுத்து திருத்தூது பணி, அதுல அப்பாசல் இயேசு திருத்தூதர்களை அனுப்பி அவர்கள் வழியாக செய்த பணி. அந்த 2 பணியை அவர் விட்டு விட்டார் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். கடைசியில மத்தியா 11 சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்ப 11 12 என்ற ஒரு பெயர் இங்க வரும்போது 11 என்று மாறிவிடுகிறது. யோவான் நற்செய்தியிலையும் பார்ப்போம், இயேசுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு 11 தான் இருப்பாங்க. அந்த 12வது நபர் யூதாசு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். இங்க மத்தியா 12வது நபராக சேர்த்து கொள்ளப்படுகிறார். அந்த யூதாசோட இடத்தை நிரப்பக்கூடியவராக மத்தேயு இருக்கிறார். இங்க மத்தேயு
மத்தியா இருக்கிறார். மத்தியா சீட்டு குலுக்கி அங்கே அவர் தேர்ந்து கொள்ளப்படுகிறார். கடவுளுடைய திருவுளம் போல. அப்ப கடவுளுடைய திருவுளத்தால் வந்த ஒருவர் யூதாசு, அவர் மறைந்து போகிறார். அவருடைய இடத்திற்கு இன்னொருவர் கடவுளுடைய திருவுளத்தால் வருகிறார். இந்த ஒரு கான்ட்ராஸ்டோட திருத்துதர் பணிகள்ல யூதாஸ் என்ற ஒரு கதை மாந்தர் முழுமையாக மறைந்து விடுகிறார். அப்ப நியூ டெஸ்டமெண்ட்டை பொறுத்தளவுல புதிய ஏற்பாட்டுல இதுதான் யூதாஸை பற்றிய கடைசி பகுதி. இதற்கு பிற்பாடு யூதாஸை பற்றிய எந்த ஒரு குறிப்புமே இல்லை. முதல் 4 நற்செய்தி நூட்கள், கடைசியாக திருத்துதர் பணி. இந்த பதிவுகள் தான் விவிலியத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோடைய சுருக்கமாக நம்ம பார்ப்பது, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது, இந்த யூதாசு 12 ஒருவர். ஓகே, இயேசுவை காட்டி கொடுத்தவர், இறையியலாக்கம் செய்யப்பட்டவர். குறிப்பாக லூக்காவும் யோவானும் இறையியலாக்கம் செய்யறாங்க அந்த கதை மாந்தரை. அடுத்து எதிர்மறையான சித்தரிப்பு. இந்த பதிவுகள் எல்லாமே எக்ஸப்ட் பேதுருவுடைய அந்த உரை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஒரு வகையான எதிர்மறையான சித்தரிப்பு தான் இருக்கிறது. உருவக புரிதல், அதாவது அது இயேசுவுடைய நபர் யூதாசு, பேதுரு, இந்த 2 பேருமே உருவகங்களாக தொடக்க திருச்சபைக்கு முன்வைக்கப்படுறாங்க. அப்ப திருத்துதர் பேதுரு நேர்முகமான சான்று, இன்னொரு பக்கம் திருத்துதர் யூதாசு எதிர்மறையான சான்று. இங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, திருத்துதர்களுக்கான எதிர் சான்று, அதாவது இன்னைக்கு இயேசு உயிர்த்து விடுகிறார். உயிர்த்த பிற்பாடு திருத்துதர்கள் தான் இன்னைக்கு இயேசுடைய விண்ணேற்றத்துக்கு பிற்பாடு பணியை ஆற்றுறாங்க. அப்ப ஆற்றும் போது அங்க இருந்த மக்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, உங்கள ஒருத்தர் தானே அந்த இயேசுவை காட்டி கொடுத்தார். அப்ப இயேசுவை நீங்களே இறைமகனாக ஏற்றுக்கொள்ளவில்லையே, கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையே, நாங்க எப்படி ஏற்றுக்கொள்வோம் என்று கேட்டபோது, அப்ப அந்த காட்டி கொடுத்தப்பட்ட நபர் எங்களை சார்ந்தவர் அல்ல, சாத்தானை சார்ந்தவர் என்று ஒரு ஆன்டி விட்னஸை உருவாக்குறாங்க. அப்ப இந்த இறையியலாக்கம் எப்படி தொடங்குது அப்படின்னா, தொடக்க திருச்சபையுடைய தேவை. தொடக்க திருச்சபையுடைய தேவை என்ன? திருத்துதர்கள் அவர்களில் ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். அப்ப அந்த காட்டி கொடுத்தது இப்ப எடுத்துக்காட்டா நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு மெக்டொனால்ட்ஸ் கம்பெனி வைத்துக்கோ. அந்த மெக்டொனால்ட்ஸ் கம்பெனில நான் வேலை பார்க்குறேன். நான் அல்லது ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கிறேன். நான் ஷேர் ஹோல்டரா வச்சிருக்கும் போதே நான் அந்த கம்பெனிக்கு எதிராக நம்ம செய்வேன். அப்ப மற்றவங்க கேட்பாங்க, உங்க கம்பெனியில உள்ள ஒருத்தரே உங்களுக்கு எதிராக செயல்பட்டாரு, அப்புறம் எப்படி உங்களுடைய கம்பெனியை நாங்க நம்புவது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர் தொடக்கத்துல இருந்து வேற ஒரு கம்பெனிக்காக தான் வேலை பார்த்தாரு, எங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்றது போல, தொடக்கத்துல இருந்து யூதாசு சாத்தானோட தான் இருந்தாரு, அது எங்களுக்கு தெரியல, கடைசி நேரத்துல தான் தெரிந்தது என்று அந்த ஒரு எதிர் சான்று தருவதற்காகத்தான் இந்த இறையியலாக்கம் செய்யப்படுகிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொடக்க திருச்சபையில் உள்ள ஒரு பிரச்சனை. அடுத்து குழும விளக்கம். நற்செய்தியாளர்களுக்கு உள்ள ஒரு குழும பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு திருத்துதர் பணிகள்ல தெரியுது. அதை தொடர்ந்து வரக்கூடிய திருமுகங்கள் நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டா குழுமங்கள்ல உள்ள பொறாமை, போட்டி உணர்வு, காட்டி கொடுக்கப்படுதல், அப்படிப்பட்ட ஒரு நிலையில அப்ப இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு நபர் போல குழுமத்திலையும் காட்டி கொடுக்கப்படுதல் இருந்தது. அப்ப இந்த குழுமத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, நற்செய்தியாளர்கள் அறிவிக்கும் போது இந்த யூதாஸ்ங்கிற ஒரு நபரை நாம எப்படி மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவது? ஏன்னா அவர் ஒரு எதிர் சான்றாக இருக்கிறார், நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தடங்களாக இருக்கிறார். அப்ப குழுமம் தடங்களாக ஃபீல் பண்ணும்போது அந்த குழுமத்துல அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக, இன்னொரு பக்கம் குழுமத்திலே சிலர் யூதாசு போல ஆனாங்க. எப்படின்னா அதை நம்ம அடுத்து பார்க்கிறோம். அதாவது நம்ம பின்னால பார்ப்போம். தொடக்க கிறிஸ்தவர்கள் வேத கலாவணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதை மறைக்காக துன்புறுத்தப்பட்டாங்க. துன்புறுத்தப்பட்ட போது என்ன நடந்தது அப்படின்னா, பலர் காட்டி கொடுத்தார்கள். இயேசுவே அதை சொல்றாரு, உங்களிலே ஒரு சிலர் தந்தை மகனுக்கு எதிராக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக அந்த ஒரு பிளவு ஏற்படும். அந்த பிளவு ஏற்பட்டு குழுமத்துல உள்ளவங்களை காட்டி கொடுக்கிறாங்க. அப்ப காட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் யூதாசு போல சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்ப தங்களுடைய குழுமத்துல உள்ள ஒரு பிரச்சனையை காட்டுவதற்காக யூதாசை முழுக்க தொடக்க திருச்சபை உருவகமாக கையாளுகிறது. கடைசியாக இயேசு எதிர்கொண்ட பிரச்சனை என்று காட்டுவதற்காக இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், பிட்ரேயல், மறுதளிக்கப்பட்டார், பேதுருவாக தனித்து விடப்பட்டார், அபாண்டன். அப்ப எல்லா திருத்துதர்களுக்குமே இதுல பங்கு உண்டு. காட்டி கொடுத்தவர் யாரு? யூதாசு. மறுதளித்தவர் யாரு? பேதுரு. தனித்து விட்டவர் யாரு? எல்லா திருத்துதர்கள். அப்ப எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இயேசுவுக்கு பிரச்சனையாக இருந்தார்கள் என்று ஒட்டுமொத்தமாக இந்த நற்செய்தி நூல்களுடைய பதிவு இருக்கிறது. இதான் நற்செய்தி நூல்களும்
தொடர்ந்து திருத்துதர் பணிகள் நமக்கு காட்டக்கூடிய யூதாசு. இது 2வது பகுதி. இப்ப 3வது பகுதிக்கு நாம போவோம். யூதாசுடைய நற்செய்தி, ஏற்றுக்கொள்ளப்படாத நூல். ஆங்கிலத்துல அப்பாக்ரிஃபல் ரைட்டிங் அல்லது அப்பாக்ரிஃபல் புக் அல்லது அப்பாக்ரிஃபல் காஸ்பல். இந்த யூதாஸின் நற்செய்தி நீங்க கூகுள்ல போய் காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ் அப்படின்னு போட்டாலே வரும். அல்லது இது மாதிரியாக உள்ள எல்லா புத்தகங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஞாசிஸ், GNOSIS.org, ஞாசிஸ்.org. அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா அப்பாக்ரிஃபல் ரைட்டிங்ஸ் தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது முதல் ஏற்பாட்டிலையும் அப்பாக்ரிஃபல் புக்ஸ் இருக்கு, 2ஆம் ஏற்பாட்டிலையும் இருக்கு. இந்த எல்லா புத்தகங்களை அந்த ஒரு வகையான ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை அதை வாசிப்பதற்கான ஒரு விருப்பம் இருந்தது என்றால் நீங்க அதை வாசிக்கலாம். இது ஒரு 2ஆம் நூற்றாண்டு நூல், ஞான கொள்கை நூல், அதாவது ஞாஸ்டிக் லிட்ரேச்சர், ஞாசிஸ்ல முழுக்க முழுக்க அறிவு. இந்த குழுமத்தை பொறுத்தளவுல நம்பிக்கை அல்ல, அறிவே தேடலுக்கு உதவும். இது இன்னைக்கும் இதே மாதிரியான ஒரு பிலாசபி உருவாகி கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை, கடவுளை பொறுத்தளவு நம்ம கடவுளை ஏற்றுக்கணும், நம்பிக்கை வேணும், ஃபெய்த். ஆனா ஃபெய்த் இல்ல, நாலெட்ஜ் வழியா நம்ம கடவுளை அறிந்து கொள்ள முடியும். இது அல்ல, இது அல்ல, இது அல்லன்னு சொல்லி ஒவ்வொரு படியா நகர்ந்து அறிவு சார்ந்த தேடலாக இருப்பது நமக்கு கீழே அதாவது ஈஸ்டர்ன் பிலாசபிலே இந்த ஐடியாலஜி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை தொடர்பான ஒரு நூல் தான் இந்த நூல். இந்த நூலை பொறுத்தளவுல இயேசுவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே சீடர் யாருன்னா யூதாசு. 12 பேர்ல இயேசுடைய மறையுண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் யூதாசு. அதை இயேசுவை அடிக்கடி பாராட்டுவார். யூதாச, உனக்கு மட்டும்தான் புரியுது நான் சொல்றதெல்லாம், அல்லது நீ மட்டும்தான் இதை வித்தியாசமா பார்க்கிற என்று யூதாசை நேர்முக ஒளியில காட்டக்கூடியது இந்த நூல், இயேசுவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே சீடர். 2வது, காட்டி கொடுத்தல் கீழ்ப்படிதலின் அடையாளம். அதாவது யூதாசு காட்டி கொடுப்பார் என்று யூதாசிட்ட இயேசு சொல்வார். அப்ப யூதாசு தயங்குவார், நான் எப்படி உங்களை காட்டி கொடுக்கறதுன்னு. அவர் சொல்வார், இது கீழ்ப்படிதலுடைய அடையாளம். அப்ப இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு நிகழ்வு கீழ்ப்படிதலுடைய அடையாளமாக இந்த நூல் காட்டுகிறது. அப்ப யூதாசு கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படுகிறார். 3வது, இயேசு தன் பருப்பொருள் உடலிலிருந்து வெளியேற யூதாசு உதவி செய்கிறார். இந்த ஞான கொள்கை பொறுத்தளவுல நம்ம உடல்ங்கிறது ஒரு சிறை. அத நம்ம பிளேட்டோடைய எழுத்துக்களையும் பார்ப்போம். இந்த உடல் ஒரு சிறை. அந்த சிறைக்குள்ள உயிர் இருக்கு. ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளி இருக்கிற மாதிரி நம்முடைய உடலுக்குள்ள அந்த உயிர் இருக்கு. அந்த உயிரை வெளியேற்றணும். உயிரை வெளியேற்றும் போது அந்த உயிர் விடுதலை பெறும், கடவுளோட போய் சேர்ந்து கொள்ளும். அப்ப இயேசு என்ற பருப்பொருள் உடலுக்குள்ள அந்த கடவுளுடைய ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவை விடுவிக்கக்கூடிய கருவி யூதாசு. அந்த இதுலயும் அந்த பிலாசபி இருக்கு, அந்த டூவலிசம், வேர்ல்ட் இஸ் ஈவில், இந்த பிசிக்கல் மேட்டர், உடல் பருப்பொருள் என்பது ஒரு தீமை என்ற ஒரு கருத்து இங்கே பொதிந்திருப்பதை நம்ம கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த நூலை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திருச்சபை இதை ஏற்றுக்கொள்வதில்லை. குறிப்பாக திரு அவை தந்தையர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள பார்க்கும்போது, ஒன்று, கிறிஸ்தியல் முரண், கிறிஸ்டலாஜிக்கல் பாரடாக்ஸ் அல்லது கிறிஸ்டலாஜிக்கல் கான்ட்ராஸ்ட். என்ன அப்படின்னா, இந்த நூலை பொறுத்தவரையில் இயேசு மனித நிலையில் துன்புறவில்லை. அப்ப அதாவது இயேசுக்கு நம்ம ஒரு சிலுவையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய உடல் துன்புறுவது போல நமக்கு இருக்கும். ஆனா இந்த நூலுடைய பின்புலத்தை பார்க்கும்போது இயேசுடைய உடல் துன்பத்தை பற்றி அது எதுவுமே பேசவில்லை. ஆனா நம்மை பொறுத்தவரை கிறிஸ்தவ நம்பிக்கையில இயேசு தன் உடலில் பாடுகள் பட்டு இறந்தார். அந்த உடலில் பாடுகள் படுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கார்னேஷன். ஏன்னா இன்கார்னேஷன்ல அந்த கார்னே, அந்த சதை என்பதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்கார்னேஷனுக்கு பொருள் இல்லாம போய்விடும். அந்த வகையில இது கிறிஸ்டியன் தியாலஜிக்கு எதிராக இருக்கிறதுனால இந்த நூலை நாம ஏற்றுக்கொள்வதில்லை. 2வது, இந்த நூலை பொறுத்தவரையில் உடல் படைப்பு அனைத்தும் தீமை. ஏறக்குறைய அகஸ்டின் இதே கருத்து தான், அகஸ்டினாருக்கு இதே கருத்து தான் வந்தது. ஏன்னா பிளேட்டோவுடைய தொடர்ச்சியாக அகஸ்டின் நிறைய அவருடைய திங்கிங் எல்லாமே பிளேட்டோனிக் கேட்டகரிஸ்ல தான் திங்க் பண்ணார். அப்ப பார்க்கும்போது உடல் சார்ந்தது, உடலுறவு சார்ந்தது, பாலுணர்வு சார்ந்தது எல்லாமே தீமையாக கருதப்பட்டது. அந்த வகையில உடல் படைப்பு எல்லாமே தீமை என்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை இந்த நூல் கொண்டிருக்கு. அடுத்து, அருள் மற்றும் மீட்பு அல்ல, கடவுளை பற்றிய அறிவே நமக்கு விடுதலை தரும். அறிவு தான் நமக்கு விடுதலை தருமே தவிர கிரேஸ் அல்ல, ரிடம்ஷன் அல்ல என்பது இந்த நூலுடைய புரிதல். இந்த காரணங்களுக்காக திருச்சபை இன்று வரைக்கும் இந்த நூலை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனாலும் இந்த நூலை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு நெருடல் வருது. என்ன நெருடல் அப்படின்னா, இயேசுவின் பாடுகளுக்கு அவசியமான ஒரு நபர் யூதாசு. மரியா போல, அதாவது மரியா எப்படி அன்னை கன்னிமரியா ஆம் என்று சொன்னவுடன்
இன்கார்னேஷன், மனு உருவாதல் நடக்கிறது. அதே போல யூதாசு ஆம் என்று சொன்னவுடன் இயேசுடைய தற்கையளிப்பு நடக்குது, கெனோசிஸ். அப்ப மனு உரு ஏற்பதற்கு காரணம் மரியாவுடைய ஆம், அந்த மனு உரு சிதைவதற்கு காரணம் யூதாஸோடைய ஆம். அப்ப இந்த ரெண்டுமே ஒன்றா? அப்ப சில ரைட்டர்ஸ் இன்னைக்கு எழுதுறாங்க, மேரிஸ் ஃபியாத் இஸ் ஈக்குவல் டு ஜூடஸ் கிஸ். இந்த ரெண்டையுமே ஒப்பிட்டு எழுதுறாங்க. எப்படி அன்னை கன்னிமரியா ஆம் என்று சொன்னது வழியாக மனு உரு, அதாவது மீட்பு தொடங்கியதோ, அதே போல இங்க மீட்பு ஒரு வகையில ஆக்சலரேட் பண்ணப்படுவதற்கு காரணம் இந்த யூதாஸோடைய முத்தம். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இன்னைக்கு நமக்கு சில நேரங்கள்ல எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா திருச்சபை அதை அப்படி ஏற்றுக்கொள்வது இல்லை. அடுத்து, இறை பராமரிப்பு தேர்ந்து கொண்ட கருவி. அதாவது இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கும்போது இன்னைக்கு உள்ள சில பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், ரியல் காஸ் நம்ம ரெண்டு பார்க்கலாம். இப்ப எடுத்துக்காட்டா, நான் வந்து ஒரு விபச்சாரம் செய்யக்கூடாது, அத 6ஆம் கட்டளை நமக்கு அதை தடுக்குது. நான் என்ன செய்யறேன், ஒரு விபச்சாரம் செய்வதற்காக அல்லது இன்னொரு மனைவியரோட உறவு கொள்வதற்காக நான் என்ன செய்யறேன், போறேன். அப்போ அல்லது விபச்சார விடுதிக்கு நான் போறேன். போகும்போது ஒரு வாகனத்தை நான் எடுக்கிறேன், டாக்ஸி பயன்படுத்துறேன். இப்போ எத்திக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த டாக்ஸி டிரைவர் வந்து என்னுடைய இந்த ஆக்டுக்கு எப்படி கொலாபரேட் பண்ணாரு? ஏன்னா அவருக்கு ஒரு வகையில தெரியும், அவருக்கு இணைய தெரியும், அவர் கிறிஸ்டியனை பொறுத்தளவுல ஒரு விபச்சாரம் என்பது ஒரு தடுக்கப்பட்ட ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம், நான் அங்க போகக்கூடாது. அப்ப அவர் என்ன செய்யறார், அவருடைய யூஸ் என்ன, இன்ஸ்ட்ருமெண்டல் காசா ரியல் காசான்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம அவர் தான் என்னுடைய விபச்சாரம், நான் அந்த பாவம் செய்ததற்கு அவர் காரணம் என்று நம்ம சொல்ல முடியாது. அல்லது இப்ப ஒரு கருத்தடை செய்வதற்காக நான் போறேன். அப்ப கருத்தடை செய்வது வந்து ஒரு பாவம். ஆனா கருத்தடை செய்வதற்கான பாவம் என்று தெரிஞ்சு, ஆனா அங்குள்ள ஒரு நர்ஸ் வேலை செய்யறாங்க. அந்த நர்ஸோடைய வேலை என்ன, அந்த கருத்தடை செய்வதற்கான சாதனங்களை எடுத்து இங்க இருந்து அங்க கொடுப்பது, அங்க இருந்து இங்க கொடுப்பது. அப்ப அவருடைய வேலை வந்து அங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி தான். அவர் வந்து ரியலா அந்த பாவத்திற்கு உடந்தை கிடையாது. அதே மாதிரிதான் சிலர் என்ன சொல்றாங்க, இறை பராமரிப்பிற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூதாஸை தவிர அவரை முழுமையாக அவரை காட்டி கொடுத்தவராக நாம சொல்லிவிட முடியாது. அப்ப இங்க என்ன சொல்ற அப்படின்னா, இறை திருவுளமே இறைவனை மனிதரிடம் கையளிக்கிறது. அப்ப அந்த இறை திருவுளம் தனக்காக பயன்படுத்திக்கின்ற ஒரு கருவிதான் யூதாசு அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம இங்க பார்க்க முடியும். அப்ப Judas becomes an instrument. Judas is not the real person who is doing this, because God is doing to God himself. ஏன்னா நம்ம பொறுத்தளவுல நம்ம எல்லாருமே கடவுளால் இயக்கப்படுபவர்கள். அப்ப ஒவ்வொருத்தருக்கு கடவுள் ஒரு ரோலை கொடுத்திருக்காரு. அப்ப யூதாஸ்க்கு கடவுள் கொடுத்த ரோல் காட்டி கொடுக்கிற ஒரு ரோல். அப்ப அந்த ரோலை தான் அவர் ஃபுல்ஃபில் பண்ணாரே தவிர அவர் தன்னால் செயல்படவில்லை. மூன்றாவதாக, மனிதர்களுடைய திருத்துதருடைய ஒரு பலிகடா, ஒரு விக்டிம். நம்ம விவிலியத்துல நம்ம பார்ப்போம், விவிலியத்திலையும் சரி அல்லது நம்ம எங்கேயுமே ஒரு வன்முறை நடக்கும்போது, நம்ம குறிப்பாக நீதித்தலைவர்கள் 19 பார்ப்போம், ஒரு பெண் வந்து அவர் பாலின வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இறந்து விடுவார். அப்ப இறந்து விட்டார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த டெக்ஸ்ட அன்னைக்கு நடந்த நிகழ்வு, ஆனா அதை ஒவ்வொரு முறையும் எங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோமோ அந்த நிகழ்வை நம்ம மீண்டும் அந்த பெண்ணுக்கு நிகழ்த்துகிறோம். அப்ப அதைத்தான் நம்ம என்ன சொல்லும் போது, தட் woman is raped every time somebody reads the text. அதே மாதிரிதான் ஜூடஸ் வந்து ஒரு முறைதான் காட்டி கொடுத்தார், ஆனா இயேசுவை காட்டி கொடுத்தார் நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு முறையுமே he is repeating the action. அப்படி பார்க்கும்போது நம்முடைய அனைத்து வன்மத்துக்கும், திருத்துவருடைய அனைத்து வன்மத்திற்குமான ஒரு பலிகடாவாக யூதாசு மாறிவிட்டாரோ என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அடுத்து ஒரு கேள்வி வரலாம், பாவிகளை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் கற்பித்த இயேசு யூதாசை ஏன் மன்னிக்கவில்லை, அல்லது யூதாசை ஏன் மனம் திருப்பவில்லை? அது ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அடுத்து, பாவிகளுக்காக இறந்த இயேசு யூதாசுக்காகவும் இறந்தாரா, அல்லது யூதாசுடைய பாவம் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதா? தன்னை காட்டிக் கொடுப்பவர் பற்றி தெரிந்தும் இயேசு அவரை தம் குழுமத்தில் வைத்திருந்தது ஏன்? அது இப்படியாக நமக்கு சில கேள்விகள், இன்னைக்கு நமக்கு விடைகள் கண்டுபிடிக்க முடியாது, அல்லது விடைகள் நம்ம தொடர்ந்து தேட வேண்டிய சில கேள்விகள் எழத்தான் செய்கின்றன. இது மூன்றாவது பகுதி. நான்காவதாக, உளவியல், சமூகவியல், இலக்கிய பார்வை. இன்னைக்குள்ள பழைய நபர் யூதாசு, புதிய புரிதல். இயேசுவை ஏன் காட்டி கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது 3 விடைகள் நமக்கு தரப்படுகின்றன. ஒன்று, அவர் இயல்பிலேயே தீயவராக இருந்தார், அதனால தீமைதான் அவரிடம் அதிகமாக செயல்பட்டது. இது ஒரு காமனான புரிதல். ரெண்டாவது, பணத்திற்காக காட்டி கொடுத்தார். ஆனா இங்க ஒரு கேள்வி வரும், பணத்துக்காக காட்டி கொடுத்தார்னா ஏன்
அப்புறம் போய் 30 வெள்ளிக்காசுகளை திரும்ப கொடுத்தார். பணத்துக்காக காட்டி கொடுத்தா பணத்தை அவர் வைத்திருக்கலாமே, அந்த ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்ப பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 3வது காரணம் தான் முக்கியமான காரணம், அரசியல் காரணம். அதாவது இயேசுவை யூதாசு ஒரு அரசியல் நபராக பார்க்கிறார். ஏன்னா அன்னைக்குள்ள காலகட்டத்துல ரோமியர்களுக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் இவர். ஆனா அந்த புரட்சியை செய்யாம காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த புரட்சியை வந்து ஆக்சலரேட் பண்ணுவதற்காக அல்லது ஒரு ஒரு கேட்டலி உருவாக்குவதற்காக அதை செயல்படுத்துவதற்கு தூண்டக்கூடியவராக யூதாஸ் இருக்கிறார். ஏன்னா யூதாஸும் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர். அந்த ஒரு பின்புலத்துல தான் இயேசுவை ஒரு அரசியல் நபராக பார்த்து இயேசு ரோமைக்கு எதிராக புரட்சி செய்வதை ஊக்குவிப்பதற்காக காட்டி கொடுத்தார் என்று இன்றைக்கு பொலிட்டிக்கல் அல்லது பப்ளிக் தியாலஜியில் அவரை பற்றி பேசப்படுகிறது. இந்த இஸ்காரியோத், யூதாஸ் இஸ்காரியோத் நம்ம வாசிக்கிறோம். இஸ்காரியோத்துங்கிற பெயர் என்ன? இஸ்காரியோத்துங்கிற பெயர் விளக்கம் பார்க்கும்போது கெரியோத், ஈஷ் அப்படின்னா எபிரேயத்துல அரமேயத்துல மனிதன், கெரியோத் அப்படின்னா அது ஒரு ஊர். கெரியோத் நகரை சேர்ந்த ஒரு மனிதன், அதான் யூதாஸ் இஸ்காரியோத்து. கடைசியில் அது அவருடைய பேராகவே ஒரு சர்னை மாதிரி மாறிடுச்சு. இவர் மட்டும்தான். கெரியோத்துங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா கீழே இருக்கு, யூதேயா. இன்னைக்கு இஸ்ராயல், இயேசுடைய காலத்து இஸ்ராயல் நம்ம பார்க்கும்போது மேல கலிலேயா, நடுவுல சமாரியா, கீழே வந்து யூதேயா. இயேசுடைய சீடர்கள்ல 11 பேரு கலிலேயர்கள். ஏன்னா இயேசுடைய பணி மேல கப்பர்நகூம் நடக்குது. மேல கீழே இருந்து வந்தவர் எருசலேம், பெத்லகேம், அங்கிருந்து வரக்கூடியவர் யாருன்னா இந்த யூதாஸ். அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி எழுது, ஒருவேளை மற்ற திருத்தூதர்கள் இன வெறுப்பு, ரேசிசம், ஒரு வகையான இன்னைக்கு நமக்கு நிறைய ரேசியல் டெண்டன்சிஸ் பார்க்கிறோம் நமக்கு சுற்றி இருக்கிற நிகழ்வுல, அதே மாதிரியான ஒரு இன வெறுப்பு இங்க இருந்திருக்குமோ நமக்கு தெரியல. ஒருவேளை இவர் வெளியில இருந்து வந்த ஒருவர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா, அல்லது இவர் இயேசுவின் மேல் ஒரு இன வெறுப்பு காட்டினாரா நமக்கு தெரியவில்லை. இன்னொரு பக்கம் இவர் ஒரு வாளேந்தி, சிக்காரிங்கிறது ஒரு குரூப், இஸ்காரி, சிக்காரினா வாளேந்தி ரோமைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு குழுவினை சார்ந்தவராக இவர் இருக்கலாம். சிலர் என்ன சொல்றாங்க, இவர் ஒரு பொய்யர், இஸ்காரியோத்துனா பொய் அப்படின்னு சொல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொருள் இல்லை இன்னைக்கு அரமேயத்துல. ஒருவேளை இந்த நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இறையியலாக்கத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அவரை பொய்யர் என்று நம்ம சொல்றோம். பட் அந்த வார்த்தைக்கு பொய்யர் என்ற பொருள் உண்மையில் இல்லை. அடுத்து தொடர்ந்து பார்க்கும்போது ஏன் முத்தத்தை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும்? ஒருவேளை ஒரு அடையாளமா கையை நீட்டி காமிச்சிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்திருக்கலாம். ஏன் முத்தம் என்று பார்க்கும்போது முத்தம் என்பது இயேசுடைய சமகாலத்துல அரமேய எபிரேய புரிதல மரியாதையின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக, பிரமாணிக்கத்தின் அடையாளமாக, சீடத்துவ பிணைப்பின் அடையாளமாக இருந்தது. ஆனா அந்த அடையாளத்தை எடுத்து ஒரு தவறான புரிதலை கொடுத்து விட்டார் என்ற ஒரு ஆன்டி ஹீரோவா காட்டுவதற்காக தான் முத்தத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனா முத்தமிட்டார் என்பதை நாம 3 நற்செய்திகள்ல தான் பார்க்கிறோம். வேற எங்கேயுமே முத்தமிடுதல் பற்றிய பகுதி இல்லை. அடுத்து தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இயேசுடைய சமகாலத்திலையும் சரி, தொடர்ந்து வரக்கூடிய திருத்தூதருடைய குழுமத்துல, குறிப்பாக பவுலுடைய குழுமத்துல முத்தம் என்பது மிக மேன்மையான ஒன்றாக கருதப்பட்டது. அன்பின் முத்தம் குழுமத்துல ஒருத்தர் கொடுத்து கொள்ளலாம். இங்க முத்தமிடுதல்ங்கிறது வந்து ஒரு அடையாளம், ஒரு பிசிக்கல் சிம்பலா நம்ம பார்க்கணுமே தவிர அதை நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு கூட்டமா இருக்கு, இருட்டா இருக்கு அந்த இடத்துல. ஒருவேளை அந்த குளிரினால எல்லாருமே முகத்தை மூடி இருக்கலாம், அல்லது கண்கள் மட்டும் தெரிகிற மாதிரி இருந்திருக்கலாம். அப்ப யார் இயேசுன்னு அடையாளப்படுத்துவதற்காக இந்த யூதாசு முத்தத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அப்படிதான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும் இலக்கிய அடிப்படையில. காட்டி கொடுப்பதற்கான அடையாளம், அதாவது அன்பின் அடையாளம் காட்டி கொடுப்பதற்கான அடையாளமாக மாறிடுது. இயேசுடைய கன்னத்துல முத்தம் கொடுத்தாரா அல்லது உதடுகள்ல கொடுத்தாரா அப்படின்னு பார்க்கும்போது சில படங்கள் எடுத்துக்காட்ட இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய உதட்டுல முத்தம் கொடுப்பது போல இருக்கும். அதாவது ரொம்ப நெருக்கமானவங்க வந்து உதடுகளில் முத்தம் கொடுத்து கொண்டிருப்பாங்க அந்த காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு புரிதல்ல சில படங்கள் நம்ம பார்ப்போம், இயேசுடைய உதடுகள்ல கொடுப்பது மாதிரி. ஆனா இன்னைக்கு உதடுகள்ல கொடுப்பது வந்து மிக நெருக்கமான உறவு நிலையில கணவன் மனைவி மட்டும்தான் உதடுகள் நம்ம முத்தமிடுவது போல, அல்லது இன்னைக்கு சில நேரங்களில் ஓரின சேர்க்கையாளர்கள் உதடுகள்ல முத்தமிடுவது போல நம்ம பார்க்கிறோம். பட் அன்னைக்கு யூதாசுடைய காலத்துல, இயேசுடைய காலத்துல கன்னத்தில் தான் முத்தம் கொடுக்கப்பட்டது. ஆக உதடுகளில் கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து திருத்துதர் குழாமில் இருந்த ஒரு பொறாமை, யோவானுக்கும் யூதாஸுக்கும் அல்லது மேல கப்பர்நாகம் சேர்ந்தவர்கள் யூதாவை சார்ந்தவர், அந்த ஒரு இனவெறுப்பு இருந்திருக்கலாம் என்பது நமக்கு எந்த சான்றுகள் நமக்கு தெரியல. ஆனா அதற்கான வாய்ப்புகள் இங்கே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து தொடக்க கிறிஸ்தவர்கள் மறைக்காக துன்பம் அனுபவிக்க காட்டி கொடுக்கப்பட்டார்கள். யூதாஸ் எப்படி தலைவரை காட்டி கொடுத்தார்களோ அதே போல மக்களும் காட்டி கொடுக்கப்பட்டார்கள் என்று யூதாஸ் ஒரு உருவகமாக மற்றவர்களுக்கு காட்டப்படுகிறார். அடுத்து இன்றைய இலக்கியங்களுக்கு வரும்போது தாந்தே அழகிரி அவருடைய நரகத்தை பற்றிய பதிவுல
யூதாஸுக்கு நரகத்துல ஒரு தனி இடம் லூசிஃபருக்கு பக்கத்துல இருப்பதாக அவர் எழுதுறாப்ப யூதாசு இந்த உலகத்துல செய்த தவறுக்கு மறு உலகில் துன்புறுகிறார் என்பது தாந்தேயுடைய புரிதல். அடுத்து போர்கே என்ற ஒரு ஒரு இலக்கிய ஆசிரியர் அவர் என்ன செய்யறார், இயேசுவின் தற்கையளிப்பும் யூதாஸின் தற்கையளிப்பும் ரெண்டை ஒப்பிட்டு ஒரு ஸ்டடி பண்றார். எப்படி இயேசு தன்னையே கையளித்தாரோ அதே போல யூதாசும் தன்னை கையளிக்க முன் வருகிறார் என்பது அவருடைய புரிதல். அடுத்து புல்ககாவ் அப்படிங்கிறவர் அரசியல் உளவியல் சூழலுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார் யூதாஸ் என்று யூதாஸை பற்றி ஒரு நேர்முகமான பார்வையை தருகிறார். அடுத்து கசன்சாகிஸ் அவருடைய ஒரு ஃபேமஸான புக்கு ஜீசஸ் லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ், அது ஒரு திரைப்படமாகவும் வந்தது. அதுல யூதாசு இயேசுடைய இணைப்பிரியா நண்பர், தோழர், இணையர், ஒரு பார்ட்னர், அதாவது பார்ட்னர் இன் சால்வேஷன் அப்படிங்கிற ஒரு புரிதலை அவர் தருகிறார். அடுத்து சேரன் கீர்கெகார்ட் ஒரு முக்கியமான பிலாசபர், எக்ஸிஸ்டன்ஸ் பிலாசபர், அவர் யூதாஸை விரக்தி, வெறுமை, விருப்புரிமை, சிதைவு இதோடைய அடையாளமாக காட்டுகிறார். அடுத்து பால் டில்லிக் ஃபேமஸ் தியோலோஜியன், யூதாஸை ஒரு அந்நியப்படுத்தப்பட்ட நபர், நாம் வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் அவரை குற்றம் சுமத்துகிறோம் என்று அனைத்து மனித வன்மங்களையும் ஏற்கக்கூடிய ஒரு நபராக யூதாஸை காட்டுகிறார். இது எல்லாமே இன்றைக்கு உளவியல் அடிப்படையில், இலக்கிய அடிப்படையில பார்க்கக்கூடியது. அதுல இருந்து இன்னைக்கு யூதாஸ் நமக்கு யார், நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் சவால்கள் என்ன? இப்ப வாழ்வியல் உருவகமாக இன்னைக்கு யூதாஸ் இருக்கிறார். மானுடத்தின் உருவகம், ஒட்டுமொத்த மனுக்குலத்துடைய உருவகம், கடவுளை ஏற்கவும் முடியாமல் காட்டி கொடுக்கவும் முடியாமல் நம் போராட்டம். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பாருங்களேன், முழுமையா நம்ம கடவுளை நம்புறோமா அப்படின்னா பல நேரங்கள்ல இல்லை. நம்முடைய நம்பிக்கை எல்லாமே வழிபாடு சார்ந்ததாக, நம்முடைய நம்பிக்கை எல்லாமே கடவுளிடம் எதையாவது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதே தவிர கடவுளை உண்மையாக நம்முடைய தந்தையாக ஏற்று நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடவுளை நம்புறோம் அப்படின்னு பார்த்தா கடவுளை நம்பிக்கை குறையும். அப்ப நாமும் ஏதோ ஒரு அளவுல கடவுளை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்த மனுக்குலத்துடைய ஒரு ஒரு பேரடாக்ஸ், அந்த பேரடாக்ஸுடைய ரெப்ரசன்டேஷனா இந்த யூதாஸ் இருக்கிறார். ரெண்டாவது, எதிர்நோக்கி இல்லாத மன வருத்தம். அதாவது யூதாஸ் மனம் வருந்தினார், ஆனா மன வருத்தத்துக்கு அதுக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லை. இன்னைக்கு சில நேரம் நம்ம பார்க்கிறோம், நம்ம யாருக்காவது எதிராக நம்ம தவறு செய்துட்டோம்னு வைங்களேன். இப்ப எடுத்துக்காட்டா ஒரு நல்ல உறவு நிலையில இருக்கிறோம், ஒரு கணவன் மனைவி உறவு, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அப்ப மனைவி எவ்வளவோ முயற்சி எடுத்து தான் செஞ்ச தவறை ஏற்றுட்டு போறாங்க, அல்லது கணவர் தான் செய்த தவறை ஏற்று மனைவிட்ட வர்றாங்க. மன வருத்தம் இருக்கு, ஆனா மனைவி மறுத்து விடுகிறார், திரும்ப ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விடுகிறார், அல்லது விவாகரத்து நடந்து விடுகிறது, இனி சேர்ந்து வாழ முடியாத ஒரு கட்டாயம். அப்ப மன வருத்தம் இருக்கு, எதிர்நோக்கி இல்லை. நம்ம லைஃப்ல இதே மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில ஃபாதர்ஸ் நம்முடைய மினிஸ்ட்ரியை விட்டுட்டு நம்ம போயிடுறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக. திரும்ப நம்ம அதை சரி செய்து திரும்ப மறைமாவட்டத்துக்கு நம்ம உள்ள நுழைய விரும்புறோம், ஆனா மறைமாவட்டம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்பனா மன வருத்தம் எனக்கு இருக்கு, ஆனா எதிர்நோக்கி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஏமாறக்கூடிய எல்லாருடைய உருவகமாக யூதாஸ் இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவோ பேர் மனம் வருந்துறாங்க, ஆனா அவர்கள் எதிர்நோக்கி இல்லாமல் இருக்கிறாங்க. சிறைகள்ல இருக்கிறாங்க, குடும்ப உறவுகள்ல இருக்கிறாங்க, அருள் நிலையில இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை உலகத்துல இருந்து கொண்டே இருக்கிறார். இது எல்லாருமே யூதாஸை அடையாளப்படுத்துகிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம யூதாஸை இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். மூன்றாவதாக, தவறாக புரிந்து கொள்ளப்படவருடைய பிரதிநிதி. இஸ் ரெப்ரசன்டிங் ஆல் தோஸ் ஹூ ஆர் மிஸ்அண்டர்ஸ்டுட். உண்மையில யூதாஸ் ஏன் செஞ்சாருங்கிறது நமக்கு அவரு எதை பற்றி என்ன ஒரு கன்ஃபெஷன் செய்யல. அப்ப முழுக்க எல்லாமே நம்முடைய ஹைபாத்தசிஸ், நம்முடைய அசம்ஷன் தான் தவிர கடைசி வரை நம்ம யூதாஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க ஏன் செஞ்சீங்கன்னு நம்ம அவர்கிட்ட கேட்க போறதே இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு உலகம் நம்மளை பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளும். ஏன் இதை செஞ்சேன்னு ஒரு நாளும் ஒருத்தர் நம்மகிட்ட கேட்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம புரிந்து கொள்ளப்படாத நபராகவே மறைந்து போவோம். அப்ப தவறாக நாம புரிந்து கொள்ளப்படும் போதெல்லாம் அங்க நாம யூதாசு போல நாமளும் அதே துன்பத்தை அனுபவிக்கிறோம். கடைசியாக, நம்பிக்கை துரோகம். இயேசுடைய துரோகம், அத நம்பிக்கையை அவர் காட்டி கொடுத்து விட்டா நம்ம சொல்றோம். இன்னைக்கு சமயம், ரிலிஜன் அளவுல இன்னைக்கு நம்பிக்கையை நாம காட்டி கொடுக்கிறோம். திருமண உறவுல நம்முடைய பிரமாணிக்கத்தை காட்டி கொடுக்கிறோம். நட்புல, பணித்தளத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம மற்றவர்களை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்ப யூதாஸ் என்ற ஒரு நபர் இன்னைக்கும் ஏதோ ஒரு குட்டி வடிவத்தில் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கடைசி ஒரு நிமிடம் மட்டும் எக்ஸ்ட்ரா, வாழ்வியல் பாடங்கள் என்ன? நாம இன்னைக்கு இரக்கத்தோட பார்க்க போறோமா, அவரை தீர்ப்பிட போறோமா? அப்ப இது கட்டு நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னு பார்க்கும்போது, நான் முதல்ல குறிப்பிட்டது போல இவர் ஒரு ஆன்டி ஹீரோ. அதாவது ஹீரோ பார்க்கும்போது இவரை போல நம்ம இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆன்டி ஹீரோன்னு சொல்லும்போது, அல்லது கவுண்டர் ஹீரோன்னு சொல்லும்போது அவரை போல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப இவரை போல நம்ம 3 நிலைகள்ல இருக்கக்கூடாது நம்ம கற்றுக்கொள்ளும். 1,
நெருக்கமும் மாற்றமும் ஒன்றல்ல. அதாவது க்ளோஸ்னஸ் டஸ் நாட் மீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இயேசுவுக்கு அருகிலே ஒருத்தர் இருக்கலாம், அவரே இயேசுவுக்கு எதிராக செயல்படலாம். அதே மாதிரிதான் நம்ம கடவுளுக்கு அருகிலே இருக்கலாம், டெய்லி நாம் ஆசிரிக்கலாம், நன்மை நன்மை உட்கொள்ளலாம், நவநாள் செய்யலாம், ஜெபமாலை செய்யலாம், விவிலியம் வாசிக்கலாம், நெருக்கம். ஆனா கடவுளுக்கு எதிராக என்னால செயல்பட முடியும். பொய் உரைக்கலாம், கொலை செய்யலாம், மற்றவருடைய பெயரை கெடுக்கலாம், நான் புறம் பேசலாம், அல்லது மற்றவருடைய பற்றி தவறான கருத்துக்களை பகிரலாம். அப்ப இது எல்லாமே ஒரு பக்கம் கடவுளோட நெருக்கம், இன்னொரு பக்கம் என்னுடைய மாற்றம். அப்ப நெருக்கம் வேற, மாற்றம் வேற. க்ளோஸ்னஸ் டஸ் நாட் மீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு உள்ள இருந்து வரணும், அது ஒன்று. ரெண்டாவது, யூதாஸ்ல ஒரு ஒரு குவாலிட்டி, ஹி நோஸ் த பிரைஸ் ஆஃப் எவ்ரிதிங். கணக்கு பார்க்கக்கூடியவர். எதை பார்த்தாலும் அதுக்கு ஒரு விலை சொல்வார். இப்போ இந்த தைலத்துக்கு என்ன விலை, இதுவரைக்கும் இயேசுக்கு என்ன விலை. அப்ப அவரை பொறுத்தவரை மைண்ட் எப்பவுமே ஒரு கால்குலேட்டிவ். இதை இயேசுடைய சோதனைகளை பார்க்கிறோம். கற்களை அப்பம்பாங்கள மாற்று அப்படின்னு சொல்லி அந்த முதல் சோதனையை சாத்தான் இயேசு கொடுக்கிறார். அதனால அதாவது யுட்டிலிட்டி இல்லாத ஒரு பொருள், பயன்பாடு இல்லாத ஒரு பொருள் கல்லு. அந்த கல்லை பயன்பாட்டு பொருளா மாத்து, அப்பமா மாத்து. அப்ப பயன்பாடு இல்லாத ஒரு பொருளை பயன்படு பொருளாக மாற்றிக்கொண்டே இருப்பது ஒரு டெம்டேஷன். இன்னைக்கு நம்ம அப்படிதான் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். எல்லாத்தையுமே ஒரு பயன்படு பொருளா நம்ம மாத்திக்கிறோம். ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒருத்தரை போய் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவரை போய் பார்ப்பது நேர விரயம். ஏன்னா அந்த நபர் பயன்பாட்டு பொருள் அல்ல. அப்ப நாமளும் பல நேரங்களில் யூதாசு போல கணக்கு பார்க்கிறோம், அனைத்துக்கும் விலை நிர்ணயிக்கிறோம். மகதலா மரியா அதுக்கு ஆப்போசிட். அவர் அந்த விலையை பார்க்கவே இல்லை, வர்றார், உடைக்கிறார், அப்படியே அதை ஊற்றி இயேசுவுக்கு தைலம் அபிஷேகம் செய்கிறார். ஆனா அதுக்கு மாற்றாக இங்க யூதாசு கணக்கு பார்க்கிறார். பல நேரம் நாமும் கணக்கு பார்க்கிறோம். குறிப்பாக அன்பில் நாம கணக்கு பார்ப்பதை குறைக்க வேண்டும். கடைசியாக மன வருத்தமும் திரும்பி வருதலும். மனம் வருந்துகிறார், திரும்பி வருகிறார். ஆனா பேதுரு இயேசுவை நோக்கி திரும்பினார், திரும்ப திருச்சபைக்குள் அவரால் வர முடிந்தது. யூதாசு தன்னை நோக்கியே திருப்பி கொண்டார். அதனாலதான் அந்த மன வருத்தம் அவரை தற்கொலைக்கு இட்டு செல்கிறது. ஒரு ஒரு எல்லார் முன்னிலையிலுமே மன வருத்தம் அடைந்த ஒரு நபராக இருந்தாலுமே அந்த மன வருத்தம் அந்த ஒரு கையறு நிலையில அவருக்கு கிடைத்த அந்த ஆப்ஷன் தற்கொலை, அதைத்தான் அவர் தேர்ந்து கொள்கிறார். அந்த வகையில் அவர் நமக்கு ஒரு எதிர்பாடமா இருக்கிறார். என்ன எதிர்பாடம் அப்படின்னா, மன வருத்தம், நம்ம பாவம் செய்துவிட்டு மன வருத்தம் அடையலாம். அந்த மன வருத்தம் எதை நோக்கி இருக்கணும்னா, நம்மை நோக்கி அல்ல, கடவுளுடைய இரக்கத்தை நோக்கி. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு யூதாசு என்ற இந்த கதை மாந்தர் தன்னுடைய முத்தத்தால் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு வகையில நம்மளை அவர் ரெப்ரசன்ட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நாம ஒரு புதிய புரிதலோட போவோம். இன்னைக்கு இந்த தவக்கால அறிவு தேடல்ல இந்த யூதாஸ்ங்கிற ஒரு நபரை நாம தீர்ப்பிட வேண்டாம். ஓகே, அவர் ஒரு பெர்சனாலிட்டி இன் த காஸ்பிள்ஸ், இன் த லிட்ரேச்சர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கம்பேஷனேட் வியூ, அவரை பற்றிய ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் வியூ நமக்கு வந்தது அப்படின்னா, யூதாசு போல இருக்கிற எல்லாரையுமே இன்னைக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப அல்டிமேட்டா இயேசுடைய செய்தி இரக்கம். அந்த இரக்கத்தை நாம இன்னைக்கு யூதாஸ்க்கு காட்டுவோம். அந்த யூதாஸ்க்கு காட்டக்கூடிய இரக்கத்தை யூதாசு நம்மை ஒரு வகையில பிரதிபலிக்கிறதுனால அவரை போல நாம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு செய்தியை அவர்கிட்ட நாம இன்னைக்கு பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். இதான் கடைசி ஸ்லைடு. இதான் கற்றல் சுருக்கமாக நம்ம முதல்ல குறிப்பிட்டது. இதை நம்ம மையமா வைத்து நம்ம உங்களோட உரையாடலாம். ஏறக்குறைய நமக்கு 25 நிமிடங்கள் இருக்கின்றன. 3 கேள்விகளாக நாம எடுத்துக்கொள்வோம். இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொண்டதை நான் பகிர்ந்து கொள்றேன். இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை PDF நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். குட். நம்ம இப்ப பார்த்ததுல ஏதாவது கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்து பேரா எடுப்போம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இந்த கலந்துரையாடல் நம்ம 25 நிமிடங்கள் நம்ம எடுக்க போறோம். இந்த 25 நிமிடங்கள் நம்ம எவ்வளவு பேரோட உரையாட முடியுமோ அவ்வளவு பேரோட உரையாடணும். அதனால நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். யாருக்கு பேச விருப்பம் இருக்கோ நீங்க ஒன்று கேள்விகளை இந்த சாட் பாக்ஸ்ல பதிவிடலாம், அல்லது இந்த கீழே ரியாக்ட் அந்த ஹார்ட் அதுக்கு பக்கத்துல உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா அதுல ரெய்ஸ் ஹேண்ட்னு இருக்கு. உங்களுடைய கையை உயர்த்தலாம். நம்ம அதுல இருந்து நம்ம கேள்விகள் கேட்கணும். இப்போ 3 பேர், முதல்ல ஆண்டனி, அடுத்து மிஸ்டர் டெரன்ஸ். எஸ், சொல்லுங்க. ஃபாதர், ரொம்ப அருமையான ஒரு விளக்கமா இருந்தது ஃபாதர். இப்போ நம்ம நீங்க சொன்னது போல ஆரம்பத்துல ஒரு ப்ரோ லைஃப் வாழ்வியல் அடிப்படையில இப்போ நம்ம யூதாசை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை நம்ம எடுத்துக்கணுமா? நம்மளுடைய
மற்றவர்களை நம்ம எப்படி யூதாஸை நம்ம எப்படி ஒரு வாழ்வியல் அடிப்படையில பார்க்கறதுக்கான ஒரு வழிமுறையாக இதை எடுத்துக்கணுமான்றது என்னுடைய கேள்வி ஃபாதர். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் ஆண்ட். மிஸ்டர் டெரன்ஸ். ஃபாதர், எனக்கு ஒரு சின்ன கேள்விதான். நீங்க சொல்லும்போது யூதாஸுக்கும் யோவானுக்கும் உள்ள ஒரு கான்ட்ராஸ்ட் சொன்னீங்க. அவங்களுக்கு நடுவில் உள்ள வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கலிலேல இருக்கிற 11 பேரு, யூதேயாவில் உள்ள யூதாஸ். இப்போ அந்த 2 குழுமம் அப்படி இருக்கும். அந்த திருத்துவர்களிலே பெரும்பான்மையானவர்கள் யூதாஸோட வேறுபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி யோவானை மட்டும் யூதாஸுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி வெறுக்கிற மாதிரி சொன்னீங்க? ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் டெரன்ஸ். இன்னும் ஒரு கேள்வி சின்ன ராணி, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். சின்ன ராணி. சின்ன ராணி, அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க. Can you hear me, Father? எஸ் சின்ன ராணி, எஸ். Yes, Father. நான் இங்க நமக்கு நிறைய துன்பம் கொடுக்குறாங்க. நம்மள சரியா புரிஞ்சுக்காதவங்க இருக்காங்க. அவங்க நம்ம மன்னிச்சவங்க கூட அவங்க நம்மள்கிட்ட வராத போது அவங்க யூதாஸா? அவங்க நம்மள மன்னிச்சு ஏத்துக்காத போது அவங்க நமக்கு யூதாஸா? ஓகே, நன்றி சின்ன ராணி. இந்த 3 கேள்விகள் நம்ம எடுத்துக்கலாம், அடுத்து திரும்ப வருவோம். முதல்ல யூதாஸ் ஒரு வாழ்வியல் பார்வையில நம்ம பார்த்தோம். இதை நம்ம எப்படி அவரை எடுத்து நம்முடைய லைஃப்ல பின்பற்ற முடியுமா அந்த ஒரு கேள்வியை தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பக்கம் நம்முடைய கத்தோலிக்க புரிதல், ஓகே, நம்ம இன்றைய பாடம் நம்முடைய கத்தோலிக்க புரிதலுக்கு முரணானது அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டாம். ஓகே, கத்தோலிக்க புரிதலை பொறுத்தளவுல யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து பாவம் செய்தார். ஓகே, அந்த புரிதலை நம்ம சமரசம் செய்யலை. we are not compromising. ஓகே, we are not contradicting. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதோடைய அறிவு தேடல் ஒரு சப்ளிமெண்டரி ரீடிங், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தான். அப்ப இப்படி பார்க்க முடியுமே அப்படி நம்ம பார்க்கலாமே தவிர அதை யூதாஸ் போல யூதாஸ் நம்ம ஒரு பாசிட்டிவ் லைட்ல இன்னைக்கு நம்ம காட்ட முடியாது. திருச்சபையில எந்த ஒரு மறையுறையிலையும் நம்ம காட்ட முடியாது, எந்த ஒரு புத்தகத்திலையும் நம்ம காட்ட முடியாது. ஏன்னா அது திருச்சபைக்கு எதிராக செயல்படுது. அதே மாதிரி இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலை நம்ம திருச்சபையுடைய மற்ற நூல்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல இருக்கே தவிர மேய்ப்பு பணி தளத்துல இல்லை. அதாவது இது அகடமிக் தான் தவிர பாஸ்டரல் கிடையாது. அந்த ஒரு டேஞ்சரை நம்ம மனதில் வைத்துக்கணும். அப்ப ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொள்ளுமே தவிர நான் ஒட்டுமொத்தமாக இதான் கத்தோலிக்க திருச்சபையோட வியூன்னு நாம எதையுமே வாழ்வியல் பாடமாக நான் உங்களுக்கு இன்னைக்கு தரல. ஒவ்வொருத்தரும் நமக்கு எப்படி அது தோணுதோ நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நிலையும் தனிப்பட்ட அளவுல வாழ்க்கையில் அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அது ஒன்று. 2வது மிஸ்டர் டெரன்ஸ், நல்ல கேள்வி. ஏன் நம்ம ஜானை மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற நற்செய்தி குறிப்பா மத்தேயு ரொம்ப பாசிட்டிவா ஜூடஸை கொடுக்கிறார் அவருடைய புரிதல். ஆனா ஜான் தொடக்கத்துல இருந்தே கடைசி வரைக்கும் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாம, எடுத்துக்காட்டா பிலாத்து நிகழ்வுல பாருங்களேன், பிலாத்தும் இயேசுவும் பேசுறாங்க. அந்த கேள்வி மேலிருந்து அருளப்படாவிடில் உனக்கு என் மேல் எந்த அதிகாரம் இராது. அது வேற, என்டையர் அந்த ஆர்குமெண்டே வேற. ஆனா திடீர்னு என்னை உங்களிடம் ஒப்புடவை தண்டான் பெரும் பாவம் செய்தவன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் ஜான் ஒரு ஸ்டடி இருக்கு. அந்த ஸ்டடியை பொறுத்தவரை என்னன்னா, ஜான் பிலவட் டிசைபிள். ஆனா அந்த பிலவட் டிசைபிள்கிட்ட இயேசு பணப்பைய கொடுத்து வைக்கல. அப்ப பணப்பைய கொடுப்பதற்கு இயேசு ட்ரஸ்ட் பண்ண நபர் இன்னொருத்தர். அப்ப அந்த பொறாமையில தான் அவங்க தொடங்கியிருக்கலாம்னு சொல்லி இது ஒரு முழுக்க சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி சைக்கலாஜிக்கல் இன்டர்பிரேஷன். அப்ப மனித உணர்வுகள் இன்னைக்கு நம்ம ஒரு குழுமத்துல ஒருத்தரை நம்ம ஸ்பெஷல்னு பார்க்கும்போது குறிப்பா நம்ம பணம் கொடுக்கறதான் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா அவரை நம்ம முழுக்க ட்ரஸ்ட் பண்றோம். அப்ப அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ ஏதோ ஒரு வகையில இருக்குங்கிறது இன்னைக்கு அதை ஒரு ஸ்டடியாவே பண்ணிருக்கிறாங்க. அந்த ஒரு பின்புலத்துல நான் யோவானை நான் எடுத்தேன். 3வதாக நம்ம கேட்ட கேள்வி, இன்னைக்கு நம்ம மன்னிச்சிடறோம், ஓகே. ஆனா நம்மளை மன்னிக்காதவங்க அல்லது அந்த மன்னிப்புங்கிற ஒரு நிலை இங்க யூதாஸுக்கு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு தளம் அவருக்கு வழங்கப்படவில்லை. அன்னைக்கு இயேசுவிடம் அவரால் மன்னிப்பு கேட்க முடியல. அப்ப இன்னைக்கு மன்னிப்பு கேட்டல், மன்னிப்பு கொடுத்தல், அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை.
அந்த பிரச்சனை வந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலையில உள்ள ஒரு வாழ்க்கை அனுபவத்துல தான் அதை புரிந்து கொள்ள முடியும். நன்றி சின்னராணி. குட். So we take 3 more questions. We'll begin with Father Alex Raja. Thank you, Father Alex Raja, for your presence, which is really encouraging. Father Alex is working for the Vatican, so we are happy to have Father Alex here with us from the Diocese of Coimbatore. அவர் வந்து ஃபாதர் டைகாஸ்ட்ரி ஃபார் டிவைன் வர்ஷிப், நம்ம வழிபாடு சம்பந்தப்பட்ட திருப்பேராயத்துல முக்கியமான ஒரு பணியில இருக்கிறாங்க. அருட்தந்தைக்காக நம்ம ஜெபிப்போம். அருட்தந்தை அந்த பணியில இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை. ஸோ நம்முடைய மண்ணுக்கு குறிப்பா பேப்பல் மாஸ், போப்புடைய மாஸ் எல்லாத்துலயுமே அருட்தந்தை ஒருங்கிணைப்பாளராக இருப்பார். ஸோ தந்தை அவர்களுக்காக நாம தொடர்ந்து ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ், இஸ் ரியலி என்கரேஜிங். ஸோ வில் பிகின் வித் ஃபாதர் அலெக்ஸ், தென் ஜெம்மா, தென் ஆல்பர்ட் ஆரோக்கியம். Yes, Father Alex, you can unmute, Father. Father Alex, you could unmute. Yes, Father. Yeah, can you hear me? Yes, Father, thank you. Thank you for your beautiful words. உங்க விளக்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த பாரடாக்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி அருமையா அதை வந்து கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையோட இணைச்சது. ஏற்கவும் முடியாம மறுக்கவும் முடியாம இருக்கிறது. அதே மாதிரி நெருக்கம் வந்து மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னது. அதே ஒன்னொன்னும் ரொம்ப நுணுக்கமான வாழ்வியல் கருத்தில கொடுத்துச்சு. என்னுடைய ஒரு இது என்னன்னா, அலகையால் தூண்டப்பட்டு அப்படிங்கிற ஒண்ணு. அலகை அவருக்குள்ளே நுழைந்தது. அதாவது மக்கனை பெறுகிறார், உடலை பெறுகிறார், அலகை அவருக்குள்ளே நுழைந்தது. இது வந்து கோஆபரேஷன் வித் த பிளான் ஆஃப் காடா, இல்ல சப்மிசிவ் டு the temptation of evil, இதுல எப்படி நாம இதை எடுத்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். Thank you Father Alex, thank you. அடுத்து ஜெம்மா, அடுத்து ஆல்பர்ட் ஆரோக்கியம். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். சொல்லுங்க. இது வந்து இப்ப யூதாஸ் வந்து மனிதருக்கு சாமி கொடுத்த ஃப்ரீ வில்னால இப்படி செஞ்சாரா, இல்ல கடவுளோட திட்டத்தினால இப்படி நடந்ததா? ஓகே, நன்றி ஜெம்மா. திருவாளர் ஆல்பர்ட் ஆரோக்கியம். குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங் சார். ஆண்டவர் சொல்றாங்க, அது அனுபவனை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் தான் அவரு படிச்சிருக்கிறாரு. ஆனா அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்குன்னா அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா ஃபாதர்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Thank you Father Alex. To begin with, Father Alex had a question வந்து cooperation with the plan of God அல்லது submission to the evil temptation அப்படி பார்க்கும்போது நம்ம நிகழ்வை பொறுத்தளவுல அதுலயும் உள்ள ஒரு கான்ட்ராஸ்ட் ஃபாதர் அழகா சொன்னாங்க. அவர் யூதாஸ் வந்து இயேசுடைய கையில இருந்து அப்பத்தை பெறுகிறார், ஆனா சாத்தான் அவருக்கு நுழைஞ்சது. அப்ப கண் முன்னால இருக்கிறது கடவுள், உள்ள நுழைகிறது வந்து ஒரு சாத்தான். அதுல வந்து ஒரு பாரடாக்ஸ். நான் இதை நம்ம எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அலகை, இருள், உலகம், இது எல்லாமே வந்து யோவான் நற்செய்தியில உருவகங்கள். இயேசுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாமே அலகை, உலகம், இருள். அந்த வகையில இயேசுவுக்கு எதிராக அவர் செயல்பட்டாராமா, அந்த மாதிரி நாம புரிந்து கொள்ளலாம் ஃபாதர் அலெக்ஸ். ஆனா இந்த டெவில், அதாவது குட் அண்ட் ஈவில், அந்த கான்ட்ராஸ்ட் வந்து இன்னைக்குள்ள நம்ம எக்ஸிஸ்டென்ஷியல் கேட்டகரிஸா நம்ம பார்க்கிறோம். அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கேட்டகரி வந்து இங்க இல்லை. ஜானை பொறுத்தளவுல அது ஒரு மெட்டபாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம அப்படி எடுத்துக்கலாம் ஃபாதர் அலெக்ஸ். இந்த ஃபாதர் அலெக்ஸுடைய அந்த கேள்வி வந்து நமக்கு இன்னொரு கேள்வியை தூண்டுது. என்ன தூண்டு அப்படின்னா, அல்டிமேட்டா யாரு மோர் பவர்ஃபுல்? டெவில் மோர் பவர்ஃபுல்லா, ஜீசஸ் மோர் பவர்ஃபுல்லா? இப்போ டெவில் மோர் பவர்ஃபுல் மாதிரி இந்த சீன்ல தெரியுது. அந்த ஒரு கேள்வியும் அந்த நம்முடைய ஃபாதர் அலெக்ஸுடைய இந்த தேடல் நமக்கு இட்டு செல்லுது. தேங்க்யூ ஃபாதர் அலெக்ஸ். அடுத்து ஃப்ரீ வில்லா, டெஸ்டினேஷனா, அதாவது டிட்டர்மினிசம், கடவுள் நமக்கு இதான் யூதாஸ்க்கு விதிக்கப்பட்டதா அல்லது இது யூதாஸ் தானாக தேர்ந்து கொண்டதா? நான் இந்த நேரத்தில் நான் என்ன பதில் சொல்றேன் அப்படின்னா, யூதாஸுடைய தன் அறிக்கை எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதனால யூதாஸுடைய மனப்போராட்டம் எல்லாமே நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. யூதாஸை பற்றிய ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது வந்து நமக்கு ஒரு பக்கம் அவருடைய ஃப்ரீ வில் தான் அவர் எக்ஸசைஸ் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். பட் அதுல ஒரு வகையான டிட்டர்மினிசம் இருப்பதையும் இன்னைக்கு உள்ள புரிதலை நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியான கேள்வி மிஸ்டர் ஆல்பர்ட் ஆரோக்கியம். அது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு கேள்வி தான். அதாவது ஒருவரை பார்த்து நீ பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சாபத்துடைய ஒரு உச்சக்கட்டம் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் ஹெல்ப்லெஸ்னஸை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதம். ஹெல்ப்லெஸ், மனித கையறு நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு 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 வகையான சொல்லாடல். இதை ஒட்டிய ஒரு சொல்லாடல் வந்து நம்ம சபை உரையாளர் நூல்ல பார்க்கிறோம். சபை உரையாளர் நூல் மனிதனுடைய வாழ்க்கையுடைய வெறுமையை பற்றி பார்க்கும்போது பிறக்காமல் இருக்கக்கூடிய அந்த பிண்டமே பெருசு அப்படின்னு நம்ம சொல்வார். அதாவது மனித வாழ்க்கையில உள்ள ஒரு கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது அது இல்லாம இருக்கிறது தான் நல்லது. அப்ப இது ஒரு உச்சக்கட்ட சாப வார்த்தை, கையறு நிலையோட ஒரு வார்த்தை. அது வந்து அந்த எபிரேய சமகாலத்துல பரவலாக பார்க்கப்பட்ட ஒரு ஒரு சொல்லாடல். நன்றி ஆல்பர்ட் ஆரக். இப்ப நம்ம 3 பேரை எடுத்துக்கொள்வோம். ஓகே, ஒரு நிமிஷம். நிறைய பேர் கையில உயர்த்திருக்கிறீங்க. சாம்சங் 315F பேர் எதுவும் இல்லை அவங்க. அடுத்து லெயோனி ரெட்மி, அடுத்து சைலா ஜேசு, இந்த 3 பேர். ஓகே, நன்றி. சாம்சங். சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து சார்லஸ் பேசுறேன். சொல்லுங்க சார்லஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி உண்மையிலே வகுப்பு ரொம்ப மனநிறைவா இருந்தது. பட் என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யூதாசு எருசலேமை சார்ந்தவர், மற்றவர்கள்லாம் கலிலேயர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவை காட்டி கொடுக்கிறது நான் இதுக்கு முன்னாடி படித்த தியாலஜில சொன்ன ஒரு பதிலை நான் நினைவுபடுத்தி உங்களுக்கு சொல்றேன். அது சரியானு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, யூதாசு எருசலேமை சார்ந்தவர், படித்தவர்களா அங்க இருந்தாங்க. தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாருமே இருந்தாங்க. யூதாசும் நிச்சயமாக தோராவை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சட்ட நூல்களை ஓரளவுக்கு படிச்சிருக்கலாம். ஆனா இவங்க மத்தியில அவருடைய அறிவுப்புலமை அதிகமா இருந்ததுனால, அது இல்லாம இயேசு அவருடைய வாழ்ந்த காலகட்டங்கள்ல கலிலேயா, சமாரியா, கப்பர்நகும், எங்கெங்கெல்லாம் ஏழைகள் இருந்தார்களோ, நோயாளிகள், அந்த பகுதியில சுத்தி வந்த இயேசு அவரு தன்னுடைய ஊருக்கு வருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு யூதாஸ் இருந்துக்கலாம். அப்படி வராத ஒரு சூழ்நிலையில கூட அவர் காட்டி கொடுத்திருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பதில் எனக்கு உருவாகுது. இது சரியா அப்படின்றது தான். ஓகே, நன்றி நன்றி சார்லஸ். ஓகே, இந்த 2 பேர் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த 2 பேர். சாரி, ஃபாதர் சைலா ஜேசு, சொல்லுங்க. ஃபாதர், இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இரவெல்லாம் ஜெபித்து தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ யூதாஸ் அப்போ கண்டறியப்படவில்லையா? வெளிப்படுத்தப்படல, அவருடைய தீமை அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படவில்லையா? இது கடவுளுடைய திட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல ஆண்டவருடைய ஜெபம் வந்து நம்மளுடைய ஜெபத்துல என்ன கேட்டாலும் கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பார், சரியானவர்களை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம ஒரு இயல்பான வாழ்க்கை முறையில நம்ம ஜெபத்து வழியை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்போ அந்த தீமையானவர் ஆண்டவரையே அறியப்படல, அது வெளிப்படுத்தப்படல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஓகே, நன்றி நன்றி. ஓகே, இன்னும் ஒரு கேள்வி. அடுத்த நபர். மேபி இனாசியம்மாள், நீங்க சொல்லுங்க. நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க இனாசியம்மாள், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி. இல்ல, இன்னும் மியூட்ல தான் இருக்கு. ஓகே. திருப்பலியில வந்து நன்மை வாங்கிட்டு வெளியில போறவங்களுக்கு யூதாசுக்கு சமன் சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இப்பதான் அது வந்து இப்ப உண்மையாவே ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு விஷயம். தெரியாததை இது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த விஷயம். ஆனா நிறைய பேரு திருவிருந்துல இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க வாங்கிட்டு. பிளஸ் வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சு போனா கூட அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வருமா? இல்ல பிளஸ் வந்து யூதாஸும் லூக்கா, மத்தேயு, மார்க்கு நற்செய்தியில 3த்துலயுமே வந்து யூதாசை குறித்து எழுதியிருக்காங்க. யோவான்ல எழுதல, திருத்துவ பணிகள் எழுதலன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அவங்க எழுத மறந்துட்டாங்களா, இல்ல எப்படி உண்மையா இதுதான் உண்மையா அப்படின்னு அது இன்னொரு கேள்வி. பிளஸ் வந்து யூதாசும் யோவானும் ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா விரோதிகளா? இது இந்த 3 ஒரு கேள்வியில நான் வைக்கிறேன். நன்றி நன்றி இனாசியம்மாள். டு பிகின் வித் சார்லஸ், உங்களுடைய கொஸ்டினுக்கு நன்றி. உங்களுடைய தேடல் ஏற்கனவே நீங்க யூதாஸ் பற்றி படிச்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இதுல நிறைய புரிதல் சொல்றாங்க. அதாவது யூதாஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் காரணம், இன்னொன்று யூதாஸ் இயேசுவை வர வைக்கிறதுக்காக செய்த நிகழ்வு.
அது எல்லாமே ஸ்பெக்குலேஷன்ஸ் தான். நமக்கு எந்த ஒரு டெக்ஸ்டுவல் எவிடன்ஸுமே கிடையாது. அப்போ ஸ்பெக்குலேஷன் வந்து எனி நம்பர் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் இஸ் பாசிபிள். ஹைபாத்தசிஸ் வந்து ஒரு நம்ம அஸ் ஃபார் அஸ் மைண்ட் ஒர்க்ஸ் வி கேன் எந்த ஸ்பெக்குலேஷனுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஸ்பெக்குலேஷனுமே டெக்ஸ்டுவலி எவிடன்ஸ்டு கிடையாது. அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளும். ஈவன் நான் குறிப்பிட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் பல கூட டெக்ஸ்டுவல் கிடையாது. அது எல்லாமே என்னுடைய ஹைபாத்தசிஸ் தானே தவிர இதுக்கு டெக்ஸ்டுவல் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம இதுதான் இப்படி நடந்திருக்கும் என்று நம்ம எதுவுமே சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இயேசுடைய இறைவேண்டல்ல அவருக்கு வெளிப்படுத்தப்படவில்லையா அப்படின்னு பார்க்கும்போது இயேசு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திருத்துதர்களை வந்து அவர் தங்களுடைய அந்த இருத்தல் நிலையில எடுத்துக்கொள்கிறார். இயேசு இவங்க எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறத விட அவங்க இருந்த நிலையில எடுத்துக்கொள்கிறார். அப்போ ஒரு பக்கம் இயேசுடைய சாய்ஸ்ல இது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. இயேசு மனிதருடைய குறைகளோடு எடுத்துக்கொண்டார் என்று நாம பார்த்து கொள்ளலாம். மூன்றாவது, இன்னாசியம்மாள் நீங்க தவறா என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து திருப்பலியில வெளியில போறவங்க யூதாஸ் நான் சொல்ல வரல. சொன்ன ஒரு ஃபாதரை நான் ஆக்சுவலா கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஓகே, அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா அந்த நிகழ்வு வேற, திருப்பலி நிகழ்வு வேற. இன்னைக்கு பல நேரம் நம்ம யூதாஸை நம்ம மையமா வைத்து மக்களை நம்ம திட்டுறோம் அல்லது மக்களை நம்ம சாடுகிறோம். அது வந்து தவறுன்னு நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். ஆனால் நீங்க தயவுசெய்து அந்த புரிதலை மாத்திக்கோங்க. நீங்க திருப்பலியில கடைசி நேரத்துல வெளியில போனீங்கன்னா நீங்க யூதாஸ் அல்ல. ஓகே, நம்ம கடவுளுடைய நம்ம நற்கரனை உட்கொண்டோம். அது ஒரு ப்ராக்டிக்கல் ரீசனுக்காக அந்த ஃபாதர் சொன்னாரே தவிர நம்ம அதை வந்து உண்மையிலே எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அடுத்து யூதாசு யோவான் விரோதிகளா, நான் அந்த மாதிரி சொல்லலை. நீங்கள் அதையும் நீங்கள் தவறாக புரிஞ்சிருக்கீங்க நாசியம்மா. அதாவது அவங்க அந்த நற்செய்தியை வாசிக்கும் போது உள்ள நெருடல் அப்படிதான். அதாவது ஒரு அப்ஜெக்டிவாக நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது ஏன் ஒருத்தர் வந்து நெகட்டிவாக ஒருத்தர் எழுதிக்கிட்டே வருவார், நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த கேள்வி வரும்போது நமக்கு தெரியுது ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா நம்ம ஒரு கேள்வியை கேட்கிறோமே தவிர அவங்க வந்து திருத்துவர்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள நிறைய இருந்தது. ஒரு ஆண்டுக்கு யார் மிகப்பெரியவர், அது வந்து நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய சின்ன விஷயம் நமக்கு தெரியுது. ஆனால் அது ஒரு பெரிய ஈகோ கிளாஷாக இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த கிளாஷ் ஆஃப் ஈகோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பணித்தளத்துலையுமே. அப்போ அந்த இயேசுடைய சீடர்கள்ட்டே அந்த ஈகோ கிளாஷ் இருந்திருக்கலாம். நம்ம அப்படி ஒரு ஸ்பெகுலேட் பண்ணுறோமே தவிர நம்ம யாரையுமே வந்து நெகட்டிவ் லைட்டில் போர்ட்ரே பண்ண விரும்பலை. ஓகே, குட். நன்றி நாசியம்மா. குட், வெரி குட். இன்னும் 6 நிமிடங்கள் இருக்கு. மேபி 6 கேள்விகள் கேட்கலாம். ஏற்கனவே எஸ் யார் கேட்குறா? கரோலின் கிளாடிஸ். எஸ் கரோலின். அதுக்கப்புறம் ஷீபா, லியோனி, அப்புறம் ஒரு கேள்வி வந்திருக்கு, நம்ம அதை எடுப்போம். எஸ் கரோலின். ஃபாதர், ஏசு வந்து நம்மளுக்கு அந்த இதுல அந்த இது நற்கரணையில வந்து தோய்த்து யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்துக்கும் போது சாத்தான் உள்ள புகுந்துட்டான் அப்படின்னு அந்த வேர்சஸ்ல வரும்போது ஜீசஸ் இருக்கும்போதே சாத்தான் அந்த இடத்துல இருக்கானா ஃபாதர்? ஓகே, நன்றி கரோலின். லியோனி, அடுத்து ஜோசப் செல்லதுரை. 3 பேர். லியோனி இருக்கீங்களா? ஜோசப் செல்லதுரை. சொல்லுங்க லியோனி. நான் லியோனி திருச்சியில இருந்து பேசுறேன் ஃபாதர். எனக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த நீங்க கொடுத்த மொத்த கருத்துக்களுமே இதை சொல்றதா என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர். சோசன்ல நம்ம இந்த ஜூடாஸை வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரியே உளவியல் வழியாக போர்ட்ரே பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபாதர். இப்ப எனக்கு எப்பொழுதுமே ஜூடஸை நம்ம நினைச்சோம்னா எப்பொழுதுமே ஐ ஃபீல் வெரி சேட். ரொம்ப ஏதாவது 1% அவருக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா, இப்ப அவர் எங்க இருப்பாரு அப்படின்னு எல்லாம். இப்ப நெபுக்கத்நேசரை வந்து ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. பாபிலோனோடைய அந்த என்ஸ்லேவ்மெண்ட்டுக்காக அவரை தேர்ந்தெடுக்கிறாரு. பட் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அவர் வந்து திருப்பி ஆண்டவர் தான், இவர் தான் ஆண்டவர். அதே மாதிரி நம்ம ராம்சஸும் எக்ஸடஸ்ல வந்து ராம்சஸ் வந்து கடைசியா சொல்றாரு இவர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த தம்பிக்கும் ஏதாவது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன் கொடுக்கலையா? ஸ்டில் எனக்கு அவரு ஒரு சிம்பதி இருக்குது. பிகாஸ் ஜீசஸ் வந்து ஆண்டவர், ஹோலி ட்ரினிட்டியில ஒருத்தர். அவரால அவரோட ஃப்ரெண்டு, அவரு ரொம்ப இன்டலெக்சுவல். மில்டன் சொல்ற மாதிரியே ஒரு பாம்பு வந்து எவ்வளவு வசீகரமா எல்லாம் பிரில்லியன்ஸோட ஒரு நெகட்டிவோட இதை வந்து காட்டுறாரு மில்டன்.
அது மாதிரி இவரும் வந்து நம்ம அந்த சீரியல்ல பாக்குறப்ப அது மாதிரிதான் ரொம்ப பிரில்லியண்டா அவரை புரிந்து கொண்ட ஒரே சீடர்ன்ற வரியில நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படிப்பட்டவருக்கு வைநாட் ஒரு சின்ன இது கொடுத்திருக்கலாமேன்றது என்னுடைய ஆதங்கம். நன்றி. எப்படி நான் ஏங்குறனோ, நான் ஒரு பாவி, நான் எவ்வளோ அல்பத்தனமா மோசமான வாழ்க்கைய நிறைய வரல என்னுடைய பணித்தளத்திலும் சரி வாழ்ந்திருக்கேன். நான் ஏங்குறேன், எனக்கு ஏதாவது வாய்ப்பு என்னுடைய கடைசி நேரத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிடணும், அவருடைய ரைட் ஹேண்டுக்கு என்னை கூப்பிடணும் நான் நினைக்கிறேன்ல, அது மாதிரி அவருக்கு ஏதாவது வாய்ப்பு. இதான் என்னுடைய ஆதங்கமா இருக்கு. தேங்க்ஸ் a lot ஃபாதர். நன்றி லியோனி. கடைசியா ஜோசப் செல்லத்துரை சார். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். வெயிட் பண்ணுங்கம்மா, வெல்கம் பேக். ஜோசப் செல்லத்துரை. எஸ். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் வந்து மன வருத்தத்தை பத்தி பேசுறேன். இப்போ நல்ல கல்வன் வந்து இறக்கும் தருவாயில அவர் செஞ்ச பாவத்தை வந்து தப்புன்னு அவர் உணர்ந்து இயேசு அறிக்கையிறார், நீர் வந்து பாவம் செய்யாதவர், இப்ப எனக்கு கொடுத்திருக்க தண்டனை கரெக்டான்னு சொல்லும்போது இயேசு வீடு வான்வீடில் இருப்பே சொல்றாரு. ஸோ இவர் வந்து மன வருத்தம் பட்டாரு, ஆனா அறிக்கையிட்டாருன்னு தெரியல. ஆனா இவருக்கு அதிகபட்சமாக ஒரு உத்திரிக்க ஸ்தலமாவது கொடுத்திருக்காரு. எப்படி இவரை வந்து ஜட்ஜ் பண்றாங்க, இவர் வந்து நரகத்துல இருப்பார் சொல்றது என்னால கொஞ்சம் ஏற்றுக்க முடியலதான். அவர் வந்து இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடு, ஏன் எப்படி வந்து மக்களை வந்து யூதாஸ் இப்போ நகரத்துல இருக்க ஏதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து அங்க அனுப்பி இருக்கலாம்னு நான் வந்து நம்புறேன். மேபி இப்போ வந்து அவர் ஓகே குட். ஸோ இந்த 3 கேள்விகளுக்கான பதில் முதல்ல கரோலின் அவங்க கேட்ட கேள்வி, சாத்தான் இயேசு அந்த நிகழ்வுல நம்ம ஏற்கனவே அதுக்கான பதில் நம்ம சொல்லிட்டோம். இப்ப இயேசு இங்க யோவான் நற்செய்தியில பயன்படுத்தக்கூடிய சாத்தான் உள்ளே நுழைந்தான் அல்லது அழகை நம்ம லூக்கால பார்க்கறது எல்லாமே நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா, அதை இன்னைக்கு நம்ம உள்ள புரிதல்ல வந்து குட் அண்ட் ஈவில் இந்த ரெண்டையுமே 2 எக்ஸிஸ்டென்ஷியல் ரியாலிட்டியா நம்ம பார்க்குறோம். ஓகே, எக்ஸிஸ்டென்ஷியல் ரியாலிட்டினா கடவுள் ஒரு ரியாலிட்டினா அதோட அப்போசிங் ரியாலிட்டி டேபிள், அதான் இன்னைக்குள்ள ஒரு புரிதல். ஆனா இயேசுடைய சமகாலத்துல வந்து இந்த புரிதல் வந்து இல்லை. ஏன்னா இந்த புரிதல் வந்து இந்த டூவலிசம் வந்து பிளேட்டோ காலத்துல இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. ஓகே, அப்ப இங்க வந்து நம்ம சாத்தான்ங்கிற ஒரு உருவகம், இட்ஸ் அ மெட்டஃபர் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளமே தவிர அதை ஒரு ரியாலிட்டியா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, அதான் திருவாளர் ஆர்கே அவர்களும் கேட்டிருக்கிறாங்க மலேசியால இருந்து. 12 ஒருவன் யூதாஸ் எனப்படி காலத்தில் சாத்தான் புகுந்தான், யூதாசு காட்டி கொடுக்க சாத்தான் தான் காரணமா அப்படின்னு நம்ம அதை சாத்தான்கிற ஒரு ரியாலிட்டி நம்ம இல்லை, சாத்தான்கிறது ஒரு மெட்டஃபர். குட். அடுத்து லியோனி அவருடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே யூதாஸ் இந்த தம்பிக்கு அப்படி நீங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நம்ம வீட்டில் ஒருவருக்கு நடந்திருந்தா இதே மாதிரியா நம்ம ஒரு உணர்வு இருக்கும். அது உண்மையிலே நம்ம யூதாஸ் அதோடைய சிம்பத்தி, அந்த சோசன் பற்றி நீங்க சொன்னது எனக்கு ஒரு புதிய கருத்து. நான் அதை ஃபாலோ பண்ணல, மேபி அதை நான் பார்க்குறேன். நன்றி. அடுத்து திருவாளர் ஜோசப் செல்லத்துறையுடைய கருத்து ஏறக்குறைய அதை ஒட்டி தான். அது இந்த தாந்தையுடைய புரிதல் எப்படி வருது அப்படின்னா, அந்த மிடிவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அந்த அவங்களோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹெவன் ஹெல், அது மைக்கேல் ஆஞ்சலோடைய பெயிண்டிங்ஸாக இருக்கலாம், இவங்களுடைய லிட்ரேச்சராக இருக்கலாம். ஸோ அந்த சமகாலத்து புரிதலில் வந்து இந்த ஹெல் பற்றிய ஒரு தேடல் ரொம்ப இருந்தது. அதனால தான் இவர் தாந்தே அவரை நரகத்தில் இருக்கிற மாதிரி பதிவு செய்கிறார். மற்றபடி யூதாஸ் நரகத்தில் இருப்பாரா அல்லது உத்தரிக்கிற நிலையில் இருப்பாரா மோட்சத்தில் இருப்பாராங்கிறது ஒருவேளை நமக்கு பின்னாட்களில் தான் நமக்கு தெரியும். நன்றி. நன்றி ஜோசப் செல்லத்துறை. ஓகே குட், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இப்போ நிறைவேற்றது. எஸ், கடைசியா ஒரு கேள்வி கேட்கலாம். ஷீபா, யார் பேசுறா? Yes, Father. Thank you, Father. So, Father, actually, ஆண்டவருடைய பாடுகள் வந்து இட் இஸ் ஆல் ப்ரீடிஸ்டைன்ட். அதனாலதான் அவர் வந்து எங்க மனிதனா பிறந்து பாடுகள் பட்டு நமக்காக வந்தார். ஸோ அதே மாதிரி யூதாஸ் இஸ் பீன் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இட். ஸோ அப்படி இருக்கும் போது அண்ட் when I was reading மரியா வால்டோட்டா அவங்களோட புக்ல கடவுள் மனித காவியத்துல, ஸோ யூதாஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் அ வேர்ல்ட்லி ஆஃப் டுவர்ட்ஸ் மணி. ஸோ அவர் வந்து என்னன்னா ஆண்டவர் மெஸ்ஸையா அரசர்னும் போது வேர்ல்ட்லி கிங் அப்படிதான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு he was more towards it. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ இட்ஸ் இஸ் இட் அந்த ஹியூமன் டெண்டன்சில அவர் வந்து ஆண்டவரை காட்டி கொடுக்க போனார் பிளஸ் அண்ட் did the Satan took that as a chance to come inside him and do that. Okay. Thank you Shiba for the question.
தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அபவுட் தட் ரீடிங் ஆஃப் தட் ஃபேமஸ் புக் ஆல்சோ. இதுல உங்களுடைய இது ஏற்கனவே நம்ம சொன்ன கருத்தை ஒட்டின ஒரு கேள்விதான். அவருடைய இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஸ்டில் நம்ம வந்து டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம ஹைபாத்தட்டிக்கலா சொல்ல முடியுமே தவிர அதற்கான உண்மையான பதிலை நம்ம தேடணும். ஷிபா, தொடர்ந்து. நன்றி.